கூடி தேவனுடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். சபையார் யாவரும் வந்து தங்களுடைய இருக்கையில் அமரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த செஷனுடைய ஆரம்ப பாடலாக 13வது பாடல் கண்மலை மீது என் கால்கள் என்ற பாடலை பாடல் குழுவினர் பாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Halo. Halo. சத்துருவின் கையின்று விடுதலை அளித்தீர். பாவங்களை மன்னித்தீர், சாபங்களை நீக்கினீர். சத்துருவின் கையினின்று விடுதலை அளித்தீர். தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன். தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன். ஏசையா ஏசையா உம் புகழ் பாடுவேன். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர்.
இந்த செஷனுடைய ஜெபத்தை நம்முடைய அன்பு சகோதரர் லாரன்ஸ் அவர்கள், சென்னையை சார்ந்த சகோதரர் லாரன்ஸ் அவர்கள் ஜெபிக்கும்படியாக நமக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களிலே வீற்றிருந்து பூமியின் மனுமக்களாகிய எங்களை தம்முடைய கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து வருகின்ற யாவை என்னும் பரிசு நாமம் கொண்ட எங்கள் ஒன்றான மீதேவனே, அப்பாவும் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். தகப்பனே, கடந்த காலங்களில் இருந்த கூட நீதாம் எங்களை பாதுகாத்து இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக செய்து இந்த நாளுமாக இந்த 103வது மாநாட்டிலே நாங்கள் கலந்து கொள்ள கிருபை செய்திருக்கிறீர். அதற்காக கொண்டாடக்கூடிய நன்றிகளை எடுக்கிறோம். தகப்பனே, எப்படி தகப்பனே வந்திருக்கிறதான சகோதர சகோதரியும் நீதாமை கொண்டோக்கி பார்த்து அனைவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய சத்தியத்தினாலும் உம்முடைய பரிசாவினாலும் கிருபையினாலும் பலப்படுத்தி நாங்கள் இங்கிருந்து செல்லும்போது உம்முடைய பரிசாவியை நிறைவே நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிருபை செய்துள்ளோம். தகப்பனே, இப்படி தகப்பனே நீதாமை எங்களுக்காக வைத்திருக்கின்ற அந்த மேலான பந்தய பொருளுக்காக மரண பரிந்தம் நாங்கள் உள்ள பிள்ளைகளாக ஓடத்தக்கதாகவும் உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்து நடத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த சிறிய ஜெபத்தை எங்கள் கண்மலை மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உம்முடைய பொற்பாதம் பணிந்து தாழ்மையோடு கெஞ்சும் டாடி பிரார்த்திக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நேரத்திலும் கூட நம்மத்திலே நம்முடைய அன்பு சகோதரர் ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க இருக்கிறாங்க. சகோதரர் எடுத்துக்கொண்டப்பட்ட தலைப்பு செகண்ட் டெத், இரண்டாம் மரணம் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தபடியாக மிக அன்போடு அழைக்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருமையான ஒரு சந்தர்ப்பத்திலும் கூட 2 முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம், நிகழ்ச்சிகள் பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயம் ஒரு பாடத்தின் தலைப்பு சபையில் 2ஆம் மரணம். செகண்ட் டெத் அப்படிங்கிறது சரியான தலைப்பாக இருக்காது பாடத்துக்கு. சபையில் 2வது மரணம் அப்படிங்கிற பாடத்தின் தலைப்பின் கீழ் பாடம் எடுக்க போகிறோம். தயவுசெய்து இதை எல்லாரும் எப்படி நீங்கள் பார்க்கணுங்கிறத முதலே சொல்லிடுறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடத்தில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் வசனங்களும் எந்த தனிப்பட்ட நபருக்கும் தயவு செஞ்சு பொருத்தி பார்த்துடாதீங்க. இது இவருக்கு தான் அப்படின்னு நினச்சி தயவு செஞ்சு யாரையுமே பார்த்துட வேண்டாம். ஏன்னா இந்த பாடத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே எச்சரிப்புக்காக கொடுக்கப்பட்ட விஷயமே தவிர ஒருத்தரை இண்டிகேட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட விஷயம் கிடையாதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்த விஷயம், செகண்ட் டெத் அப்படிங்கிற ஒரு தலைப்பை மட்டும் எடுத்தோம்னா அது ஒரே ஒரு விஷயத்தில் ஒரே ஒரு குரூப்புக்கு நடக்கக்கூடிய விஷயம் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு குரூப்புக்கு மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் செகண்ட் டெத் கிடையாது. அதனால தான் பாடத்தை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்னா செகண்ட் டெத்தின் சர்ச்சுன்னு பிரிச்சிருக்கோம். அப்படின்னா செகண்ட் டெத் வேறு யார் யாருக்கெல்லாம் இருக்குது, செகண்ட் டெத்துங்கிற விஷயம் வேறு யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 இடத்துல செகண்ட் டெத் இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். 2ஆம் மரணம் அப்படிங்கிற விஷயம் தேவனுடைய திட்டத்துக்குள்ளே 3 இடங்கள் இருக்கிறத கவனிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா செகண்ட் டெத் அட் 1000 years பீசபிள் கிங்டம், 1000 ஆண்டு அரசாட்சியில் கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்தில் உலக ஜனங்களுக்கு நடக்க போகிற செகண்ட் டெத்து. அடுத்த விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டெத் அட் லிட்டில் சீசன், அதாவது சாத்தான் கட்டவிழ்த்து விடப்பட்டதுக்கு அப்புறமா 1000 ஆண்டு அரசாட்சியில் பாஸ் பண்ணி வந்த உலக ஜனங்கள், வெள்ளாடு செம்மறியாடு பேரபிளில் செம்மறியாடுகளாக வந்த ஜனங்களுக்கு மறுபடியும் ஒரு டெஸ்ட் இருக்குது லிட்டில் சீசனில். அதில் சாத்தானுடைய வஞ்சனை என்னும் ஒரு டூல் அவங்க மேலே பாயும். அப்படி பாயும் போது அதில் தோற்று போகிறவங்க, வஞ்சனையினால் ஏமாற்றப்படக்கூடிய ஜனங்களுக்கு அங்கே கிடைக்க போகிறது ஒரு செகண்ட் டெத்து. ஸோ 1000 yearsல ஒரு செகண்ட் டெத்து, 1000 years எண்டில் ஒரு செகண்ட் டெத், அது ரெண்டுமே 1000 years தான். லிட்டில் சீசனில் ஒரு செகண்ட் டெத் இருக்குது, அது யாருக்குன்னா 1000 yearsல பாஸ் பண்ணி வந்த உலக ஜனங்களுக்கு. மீண்டும் ஒரு டெஸ்ட் இருக்குது, அதில் ஃபெயிலான செகண்ட் டெத்து. 3வது விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுவிசேஷ யுகத்தில் நடக்கக்கூடிய செகண்ட் டெத்து. அதான் இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம். ஸோ நம்ம எதை பார்க்க போகிறது இல்லைன்னா பீசபிள் கிங்டத்தில் நடக்க போகிற செகண்ட் டெத்தை பற்றி பார்க்க போகிறதில்ல, லிட்டில் சீசனில் நடக்க போகிற செகண்ட் டெத்தை பற்றின விஷயங்கள் நம்ம படிக்க போகிறதில்ல. செகண்ட் டெத் அட் காஸ்பல் ஏஜ், அதில் நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேர்லேயே பாருங்களேன் ஒரு கருத்து இருக்குது. இந்த பேர்லேயே ஒரு கருத்து இருக்குது. அது என்னென்னா, இதுக்கு பேர் முதல் மரணம் அல்ல, 2ஆம் மரணம். அப்போ 2ஆம் மரணங்கிற ஒரு விஷயம் வரணும்னா முதல்ல எந்த மரணம் நடந்திருக்கணும்? முதல் மரணம் நடந்திருக்கணும். இப்போ இதை பற்றி ரசல் பருடைய கமெண்ட்ரிஸ் ஃபஸ்ட்டு வாசிக்கலாம்.
அப்புறம் கருத்துக்குள்ளே போகலாம். ஸோ முதல் மரணம் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லைன்னா ரெண்டாம் மரணம்னு ஒன்று இல்லை, அதான உண்மை. அப்போ முதல் மரணம் அப்படிங்கிற விஷயம் எப்போ நடக்கணும் அல்லது முன்கூட்டியே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா இருக்குது. எப்படிங்கிறத வாசிக்கலாம். ரீபிரின்ஸ் பேஜ் நம்பர் 381 வாசிங் ஸ்டர். மைக் ஒரு நிமிஷம் மைக் வச்சிருக்காங்க. முதலாவது மரணம், அதாவது ஆதாமின் பாவத்தின் நிமித்தம் வந்த மரணம், எல்லா மனிதர்களுக்கும் ஏற்பட இருப்பதால் இரண்டாம் மரணம் என்பது சாத்தியமாவதற்கு முன்பு இந்த முதலாம் மரணமானது ரத்து செய்யப்பட வேண்டும், அல்லது ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும், அல்லது அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். எல்லாரும் கரெக்டாக கவனிச்சிக்கலான்னு தெரியல, ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா கவனிங்க. நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு செகண்ட் டெத் அட் காஸ்பல் ஏஜ், சுவிசேஷ யுகத்தில் சபைக்கு நடக்கக்கூடிய இரண்டாம் மரணம். அதில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், ரெண்டாம் மரணம் சொன்னாலே முதல் மரணம்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த முதல் மரணத்தை பற்ற விஷயத்தை தான் படித்தோம். ரசல் ப்ரோடைய கருத்து என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தம் வந்த ஒரு மரணம் அது கண்டிப்பாக எல்லாருக்குமே வரணும். ஏன்னா ஆதாமுடைய பாவம் அதுக்குள் இருக்குது. ஸோ அந்த மரணமானது நிறைவேற்றப்படாமல் அல்லது அந்த மரணம் ரத்து செய்யப்படாமல் அல்லது அந்த மரணம் ஒத்தி வைக்கப்படாமல் ரெண்டாம் மரணங்கிற விஷயம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டார் சகோதரர். அப்படின்னு என்ன நடக்கணும்னா, ஃபஸ்ட்டு டெத்து அப்படின்னு ஒன்று இல்லாமல் செகண்ட் டெத்துன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ நம்ம யாருக்கு செகண்ட் டெத்தை பற்றி படிக்க போகிறோம்? சபை ஜனங்களுக்கு சுவிசேஷ யுகத்தில் செகண்ட் டெத்தை பற்றி படிக்கணும்னா இதே சபை ஜனங்களுக்கு ஃபஸ்ட் டெத்து, அதாவது ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தம் வந்த ஒரு டெத் இருக்கு இல்லையா, அது எப்போ நடந்து முடிஞ்சிருக்கணும். ஏன்னா இப்போ செகண்ட் டெத்தை பற்றி படிக்கணும்னா அந்த டெத்து ஒன்று ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கணும், அல்லது நிறைவேற்றப்பட்டிருக்கணும், அல்லது ரத்து செய்யப்படணும். இப்போ நமக்கெல்லாம் முதல் டெத்து முடிஞ்சுதான் முடியலையா? நம்ம எல்லாருக்குமே இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெத்து முடிஞ்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெத்து எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் டெத்து முடிஞ்சதுன்னா, ஃபர்ஸ்ட் டெத்து எப்போ ஆரம்பிச்சதுன்னா நம்ம தாயின் வயிற்றில் கருவாக உருவாகும் போது ஒரு ஜீவன் அப்படின்னு ஒரு விஷயம் முதல் ஆரம்பிக்குது இல்லையா, ஆரம்பிக்கும் போது அங்கே லைஃப் ஆரம்பிக்கிறதுல லைஃப் எண்ட் ஆகுது. எப்படி சொல்லலாம்? இந்த குழந்தை தாயின் வயிற்றில் பிறந்து வளர ஆரம்பிக்கும் போது இந்த குழந்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் எப்படி இருக்கும்னா, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டோம். இந்த பூமியில் ஆதாமுடைய சந்ததியில் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த அத்தனை பேருமே எப்படி கருதப்படுகிறார் என்றார், மரித்தவர்களாக தான் கருதப்படுகிறார்கள். அப்படின்னா மரித்தவர்களாக கருதப்படக்கூடிய ஒருத்தர் மரித்தவரை எப்போ பிறந்தார்னா தாயின் வயிற்றில் பிறக்கும்போது. இது கிளியரா உங்களுக்கு? ஸோ முதல் மரணத்தை பற்றி படிச்சுட்டு இருக்கிற இப்போ நம்ம, ஸோ முதல்ல ஆதாமுக்குள் மரித்தல் அப்படிங்கிற விஷயம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும், நாட் ஒன்லி இங்கே உலக ஜனங்கள் எல்லாருக்குமே தாயின் வயிற்றில் கருவாக உருவாகும் போதே ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஆதாமுக்குள் மரித்தல் என்பது, ஆதாமுக்குள் மரித்துடைய ஆரம்பம் ஆரம்பிச்சிருச்சு. ஆதாமுக்குள் மரித்தல் என்பதுடைய முடிவு உலக ஜனங்களுக்கு வரல, யாருக்கு வந்துருச்சு? நமக்கு வந்துருச்சு. எப்போ வந்துச்சு? நம்முடைய பேப்டிசம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? கரெக்டாக இருக்கும்போது நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஆதாமுடைய பாவத்துக்கு மரிச்சிட்டோம், அந்த மரணம் முடிஞ்சிச்சுன்னு எடுத்துக்கலாமா? எல்லாருமே எடுத்துக்கலாமா? அது டாக்டரின், பட் எல்லாரும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதே ஞானஸ்தானத்தில் இன்னொன்று ஆரம்பிக்குது. ஏன்னா முதல்ல நம்ம மரிச்சிட்டோம்ல, முதல்ல நம்ம மரிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் டெத்து முடிஞ்சது. பேப்டிசத்தில் முதலாம் மரணம் முடிஞ்சது. இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறது எந்த சப்ஜெக்டை பற்றி? ரெண்டாம் மரணம். ரெண்டாம் மரணம் வரக்கூடாதுன்னு படிக்கிறோம், அதுக்காக இந்த சப்ஜெக்ட் எடுத்துருக்கிறோம். பட் இப்போ ஃபர்ஸ்ட் டெத் எப்போ முடிஞ்சதுன்னா பேப்டிசத்தில் முடிஞ்சது. அதே பேப்டிசத்தில் நம்ம தண்ணியிலிருந்து எந்திரிச்சு வரும்போது எது ஆரம்பிச்சிருதுன்னா, கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுதலின் ஆரம்பம், முடிவில்லை. கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுதலின் ஆரம்பம் நடக்குது. அந்த இடத்துல தான் தேவன் நமக்கு ஆதாமின் நிமித்தம் மரித்த காரணத்தினால, ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தம் மரித்த காரணத்தினால நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா ஒரு புது ஜீவனை கொடுக்குறார். ஸோ பேப்டிசத்தில் யார் யார் பேப்டிசத்தை தேவன் அங்கீகரிச்சாரோ அங்கீகரித்த அத்தனை பேருக்குமே தேவன் ஒரு புது ஜீவனை கொடுக்குறார். அன்றிலிருந்து அவர்கள் முதலாம் மரணம் முடிஞ்சிச்சு, அவங்க வாழ்க்கை ஒரு புதிய ஜீவனாக ஆரம்பிக்குது. இதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் எழுதுறாரு, ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும். நல்லா கவனிங்க, நாமும்
புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்ககிட்ட பதில் சொல்லுங்க. புதிதான ஜீவன் நமக்கு எப்ப கிடைக்குது? எப்ப கிடைக்குது? கரெக்டா பதில் சொல்லுங்க. பழைய ஜீவனுக்கு மரித்தால்தான் புதிய ஜீவன் நமக்கு கிடைக்கும். ஸோ எந்த ஜீவனுக்கு மரிச்சிட்டோம்? ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தம் நம்ம கூட இருந்த ஜீவனுக்கு மரிச்சாச்சு. ஒரு புதிய ஜீவன் நம்ம பெற்றுக்கொள்றோம். அந்த புதிய ஜீவன் எப்படி நமக்கு சொல்லுதுன்னா, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதுக்கு ஈக்குவலா சொல்லுது. புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நம்ம கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணப்பட்டாச்சு? அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. நாளை மறுநாள் காலையில் எத்தனை பேர் அடக்கம் பண்ணப்பட போறாங்கன்னா, ஏறக்குறைய ஒரு 40 பேர் அடக்கம் பண்ண போறோம். எந்த விசுவாசத்துலனா, அவங்க பலிய தேவன் அங்கீகரிப்பாருங்கிற விசுவாசத்தில். புரிஞ்சு அவங்களுக்கு? ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு புதிய ஜீவன் ஆரம்பிக்குது. ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல்ங்கிற ப்ராசஸ் அவங்களுக்குள்ள என்ன ஆகுதுன்னு ஆரம்பிக்கலாம். இது எல்லாருக்கும் நடக்குமான்னு கேட்டால் தெரியாது. யார் சாக்ரிஃபைஸை தேவன் அங்கீகரிக்கிறாரோ கட்டாயமாக அவங்களுக்கு நடக்கும். அவர்கள் இந்த பூமியில் கொஞ்ச காலம் வாழ்ந்து வயசாகி போய் மறிச்சிருவாங்க இல்லையா? மறிக்கும் போது அவங்களை கொண்டே கல்லறையில் அடக்கம் பண்றது அப்படிங்கிறது எதுன்னா, கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுதலின் முடிவு. சொல்ற பாயிண்ட் புரிஞ்சு உங்களுக்கு? இப்ப திருப்பி கேட்கிறேன், ஆதாமுடைய மரித்தல் எப்ப ஆரம்பிச்சது? தாயின் வயிற்றில் கருவா உருவாகும் போது. உலக ஜனம் எல்லாத்துக்குமே சேம் இதுல. பட் இப்ப நம்ம கிட்ட வந்துடலாம். ஆதாமுக்குள் மரித்தலுடைய முடிவு எப்ப வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பேப்டிஸ்ட்ல. பேப்டிசத்துல இருந்து நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குது, புதிய ஜீவன். அந்த புதிய ஜீவனை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பேரு ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல். ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டு உடனே மரிக்கிறது இல்லை. கொஞ்ச நாள் தேவன் டைம் கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் கொடுக்குறாரு. அந்த டைம்ல தேவன் கொடுத்த அத்தனை விஷயத்தையும் அவர் எதிர்பார்த்த மாதிரி பண்ணி முடிச்சு மரிச்ச உடனே அந்த மரிக்கிற பாருங்க, ஃப்ரீசர் பாக்ஸ்ல வைக்கிறாங்களா பாடிய, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுதலுடைய என்னவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா முடிவு. ஏன்னா அங்கிருந்து நம்ம என்ன ஆயிரோம்னா, உயிர்த்தெழுதலுக்குள்ள நம்ம போயிடுறோம். இதான் பாயிண்ட். இப்போ நல்லா கவனிங்க. இந்த முடிவுக்குள்ள மரிக்க போற, நம்ம லிட்டரலா மரிக்க போறோம் இல்லையா, மரணம். அப்படி மரிக்கும் போது இனிமேல் நமக்கு லைஃப் இல்லை. ஏன்னா பழைய வாழ்க்கையை, ஆதாமுடைய வாழ்க்கையை பேப்டிஸ்ட்லயே முடிச்சாச்சு. தேவன் கொடுத்த புதிய ஜீவனை வாழ்ந்து முடிச்சாச்சு. இப்ப பேலன்ஸ் இருக்கிறது நியூ கிரியேஷன் மட்டும்தான். இப்ப இந்த நியூ கிரியேஷன் ஒழுங்கா இருந்துச்சுன்னா 2 விதமா வாய்ப்பு பெற்றுக்கொள்ளலாம். ஒன்னு, கல்லறைக்கு போறதுக்கு முன்னாடி, அவர் பாடி கல்லறைக்கு போறதுக்கு முன்னாடி, ஒன்னு முதலாம் உயிர்த்தெழுதல்ல அவர் சாகாமைக்குள்ள போயிடலாம், அழியாமைக்குள்ள போயிடலாம். கரெக்டா அவன் சொல்றது? அழியாமைக்குள்ள போயிடலாம். இது யாருக்கு மட்டும்னா, பேப்டிசம் எடுத்த எல்லாருக்கும் கிடையாது. ஏன்னா பேப்டிசம் எடுக்கிற எல்லாரும் ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுறது இல்லை. ஸோ நம்ம யாரை மட்டும் எடுத்துக்கலாம்? இப்ப ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகள். அவங்க மரிக்கும் போது மரிச்ச அந்த செகண்ட் சாய்ஸ் எப்படி வருதுன்னா, ஒன்னு முதலாம் உயிர்த்தெழுதல்ல அவங்க அழியாமைக்குள்ளேயும் சாகாமைக்குள்ளேயும் போறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அது 2 வாய்ப்பு இருக்கு. ஒன்னு சபை, இன்னொன்னு திரள் கூட்டம். ஓகே, இன்னொரு சாய்ஸ் இருக்கு. அது என்னதுங்க? 3 ஏற மார்க் போட்டிருக்கேன்ல, 3 தான் சாய்ஸ் உங்களுக்கு, 3 தான் சான்ஸ் உங்களுக்கு. என்னது? செகண்ட் டெத். நோ ரெசரக்ஷன் ஆர் செகண்ட் டெத். 3வது ஒன்று போட்டுமா? கரெக்டாக இருக்குமா? அது போட்டா போடுறேன் பாருங்க, கரெக்டாக இருக்கான்னு. ஹியூமன் ஃபேமிலியில் திருப்பி வரலாம். மறுபடியும் உலக ஜனங்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது உயிர்த்தெழுந்து வரலாம். ஒத்துக்குவோமா நம்ம அதை? கண்டிப்பா ஹியூமன் ஃபேமிலியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் இல்லை? ஏற்கனவே ஹியூமன் ஃபேமிலியில் நாங்கள் இருக்க தயார் இல்லைன்னு சொல்லி தேவன் கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்து ஆவியில ஜெனிப்பிக்கப்படுறப்ப எதை வேண்டான்ட்டோம்னா, இனிமேல் இந்த மாம்ச சரீரம் எங்களுக்கு வேண்டான்னு யார் சொல்லிட்டாங்களோ, மாம்ச சரீரம் இனிமேல் எங்களுக்கு யார் வேண்டான்னு சொல்லிட்டாங்களோ, அவங்களுக்கு ஒரே ஒரு சாய்ஸ், எய்தர் சபை ஆர் திரள் கூட்டம். இல்லை ஒழுங்கா வாழலைன்னா, ஒழுங்கா இல்லைன்னா, ஒழுங்கற்ற நிலைமைக்கு போயிட்டாங்கன்னா அடுத்த சாய்ஸ் ஒன்னே ஒன்று தான். 2 அப்படின்னு என்ன? அப்படின்னு என்ன? முதலாம் மரணம் நடந்தப்ப உயிர் தெழுந்துட்டோம். முதலாம் மரணம் நடந்தப்ப உயிர் தெழுந்துட்டோம். எப்ப? பேப்டிஸ்ட்ல தண்ணிக்குள்ளே விட்டாங்களா அப்படின்னு நம்மள உயிர் தெழுந்துட்டோம். ஆனா 2ஆம் மரணங்கிற விஷயம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு உயிர் தெழுதலே கிடையாது. கிளியரா இருக்கா உங்களுக்கு? இதை பாருங்க. ஆவியில் ஜெனிப்பிக்கப்படும் போது நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது. அங்கிருந்து
தேவன் சொல்ற கோட்பாடுகளுக்கு கீழ்ப்படுகிறோம். அதை தேவன் கம்பல் பண்றதுல சாய்ஸா கொடுத்துட்டார். அந்த சாய்ஸை கரெக்டா எடுத்து ஆள் வாழ்ந்து லிட்டரலா இந்த பூமியில மறிக்கிறாங்களோ அந்த மரணத்துக்கு உள்ள அவங்க பலியின் உடன்படிக்கை நிறைவேற்றினதுடைய அடிப்படையில் தேவன் அவங்களுக்கு கொடுக்கிறது எய்தர் சர்ச் கிளாஸ் ஆர் கிரேட் கம்பெனி, சபை அல்லது திரள் கூட்டம். இந்த ரெண்டுக்குமே குவாலிஃபை ஆகலைன்னா மறுபடியும் ஹியூமன் ஃபேமிலியில் வரதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. எதுக்குள்ள தான் போயிடுவாங்க? செகண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது எந்த செகண்ட் டெத்து? இந்த செகண்ட் டெத்து. அப்படின்னு அது யாருக்கான சப்ஜெக்ட்? இது யாருக்கான சப்ஜெக்ட் இதுன்னு கேட்டேன். செகண்ட் டெத்துக்கு போகிறவங்களுக்கான சப்ஜெக்ட் இல்லை, செகண்ட் டெத்துங்கிற டேஞ்சரில் இருக்கவங்களுக்கான சப்ஜெக்ட். ஏன் நம்ம இதை பார்க்குறோம்னா யாருக்கு ஃபிட் பண்ணுறதுக்குள்ள திருப்பி சொல்கிறேன், தயவுசெய்து எந்த தனிநபருக்கு இதை பொருத்தி பார்த்துறாதீங்க. நமக்கு இந்த டேஞ்சர் இருந்தால் எடுத்து போடுறதுக்காக மட்டும்தான் இந்த பாடம். ஓகே, ஸோ இந்த வாழ்க்கை யார் ஆரம்பிச்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டு விட்டார்களோ அவர்கள் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வில்ஃபுல் சின், பர்பஸாவே பாவம் பண்றது. அதாவது அறியாம செய்யற பாவங்கிறது வேற, பர்பஸா செய்யற பாவம் வேற. அந்த பர்பஸ்ஃபுல் சின் பண்ணும்போது தேவன் அந்த பர்பஸ்ஃபுல் சினை எப்படி பார்க்கிறார்னா, இனிமேல் இவர்கள் வாழ தகுதியற்றவர்கள் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார். வாசிக்கலாம். ரீபிரிண்ட்ஸ் பேஜ் நம்பர் 5896, 2698, 383. 3 இடத்துலையும் இதே வாக்கியம் தான் இருக்கு. தமிழ்ல போட்டிருக்கேன். வாசிங் ஸ்டெப்பர். இந்த மரணத்திற்கு ஏதுவான பாவம் அறியாமையினால் செய்யப்படும் பாவம் அல்ல அல்ல, ஆனால் அவர்கள் பெற்ற வெளிச்சத்தையும் அறிவையும் வேண்டுமென்றே மற்றும் திட்டமிட்டு நிராகரிப்பது என்று வலியுறுத்துகிறார். தமிழ்ல கூட இந்த வார்த்தைக்கு டெப்த் கிடைக்காது, பட் இருந்தாலும் நான் இங்கிலீஷ்ல ட்ரை பண்றேன். நல்லா கவனிங்க. அவர்கள் பெற்ற வெளிச்சம், so already they got the light. அவங்க ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டாச்சு. அவர்கள் பெற்ற வெளிச்சத்தையும் அவர்கள் பெற்ற அறிவையும் வேண்டுமென்றே மற்றும் திட்டமிட்டு நிராகரிப்பது. இங்கிலீஷ்ல சொல்றேன் பாருங்க. purposefully and planned rejection of light. நம்மலாம் பிளான் பண்ணுவோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு. செகண்ட் வகுப்பார் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய செகண்டத்தை அடைவதற்காக அவங்க பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை பர்பஸ்ஃபுல்லி அண்ட் பிளான்டு பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த லைட்டை நிராகரிப்பாங்க. தொடர்ந்து வாசிங்க ஸ்டெப்பர். பரிசுத்த ஆவியினால் பிறப்பிக்கப்பட்ட, அதுதான் படிச்சோம், ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் படிச்சோம். தேவனுடைய நல்ல வார்த்தையையும் வரப்போகிற யுகத்தின் வல்லமைகளையும் ருசித்தவர்கள் இந்த குறிப்பிட்ட பாவத்தை செய்ய அதிக வாய்ப்புள்ளது என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அப்ப இந்த சப்ஜெக்ட் யாருக்கு இல்லைன்னா, ஆவியில் ஜெனிப்பிக்கப்படாத பிள்ளைகளுக்கு இல்லவே இல்லை. அவங்க பேருக்கு பேப்டிசம் எடுத்திருக்கலாம். ஆனா என்னைக்கு நம்ம சாக்ரிஃபைஸை தேவன் அங்கீகரிச்சு ஒரு புதிய ஜீவனை கொடுத்து ஜெனிப்பித்தாரோ அந்த செகண்ட் இருந்து தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, நான் கொடுத்த வெளிச்சத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது, நிராகரிக்க கூடாது. நீங்க செய்யறதுல குறைகள் இருக்கலாம், எல்லாருமே பர்ஃபெக்டா செய்ய முடியும்னு சொல்ல முடியாது, குறைகள் இருக்கலாம். ஆனா நிராகரிப்பது என்பது ஒரு குறை அல்ல, நிராகரிப்பது என்பது மறுதளிப்பதற்கு ஈக்குவல். அதான் ரசபருடைய கமெண்ட்ரி. இன்னொரு இடத்துல வாசிக்கலாம் பாருங்க. இரண்டாம் மரணம்ங்கிறது என்ன வாசிக்கலாம். இரண்டாம் மரணம் என்பது முழுமையாக ஒளியூட்டப்பட்டு தேவனுடைய கிருபையை அனுபவித்த பின் அதை உணர்வு பூர்வமாகவும் உறுதியாகவும் நிராகரிப்பவர்களின் முடிவு ஆகும். உணர்வு பூர்வமாகவும் உறுதியாகவும் நிராகரிப்பவர்களுடைய எண்டு முடிவு. வேண்டவே வேண்டாம். எங்களுக்கு எது வேண்டாம்? இம்மார்டாலிட்டியில் எனக்கு வேண்டவே வேண்டாம். ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டுட்டேன், அன்னைக்கு ஏதோ பண்ணிட்டேன். தேவன் என்னை விசுவாசிச்சு பரிசுத்தாவின் மூலம் எனக்குள்ள ஒரு கரு உருவாக்கி என்னை நம்பி வேலை கொடுத்துட்டார். எனக்கு ஃபுல் வெளிச்சம் இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எனக்கு தெளிவாக தெரியும். ஆனாலும் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா தேவன் என்ன சொல்லுவாரு, என்னைக்கு நீ வேண்டான்னு சொன்னியோ இதுக்கப்புறம் நீ எனக்கு வேண்டாம். அந்த நீ எனக்கு வேண்டாங்கிற விஷயத்தை ஆரம்பிக்கிறது யாருன்னா, இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டு ஃபெயில் ஆகக்கூடிய இந்த வகுப்பார் மட்டும்தான் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, சபை வாய்ப்பை லூஸ் பண்றவங்க ரெண்டா பிரியலாம். ஒன்று திரள் கூட்டம், இன்னொன்று செகண்ட் டெத். கரெக்டா? ரெண்டு பேருமே எதுக்கு தான் ஓடினாங்க? ரெண்டு பேருமே சபை வாய்ப்பு தானே ஓடினாங்க. இப்போ எனக்கு ஒரு சின்ன கேள்வின்னா, யார் திரள் கூட்டமாக போவாங்க, யார் செகண்ட் டெத்துக்கு போவாங்க? இப்போ இவ்வளோ நேரம் செகண்ட் டெத்தை பற்றி படிச்சிட்டோம். நிராகரிப்பது, பெற்ற வெளிச்சத்தை பர்பஸ்ஃபுல்லா ரிஜெக்ட் பண்றது அப்படின்னு படிச்சிட்டோம். இப்போ திரள் கூட்டங்கிறது இதுக்கு இடையில இருக்காங்க. இப்போ ஆனால் திரள் கூட்டத்துக்கு செகண்ட் டெத் இல்லை, ஆனால் திரள் கூட்டம் சபை இல்லை.
அப்படின்னா தேவன் வச்சிருக்கிற கோட்பாடுகள்ல முழுமையா கீழ்ப்படிய முடியாத திரள் கூட்டம் இருக்காங்க. செகண்ட் டெத் நிராகரிக்கிறாங்க. என்னுடைய கேள்வி, திரள் கூட்டத்துக்கும் செகண்ட் டெத் பீப்புளுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? வாசிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 641ல பதில் கொடுத்திருக்கார் சகோதரர். வாசிங்க இப்ப. ஆனால் அது அங்கு இருந்தாலோ அல்லது தன் உயிரை கொடுப்பதில் கீழ்ப்படிதலின் ஆவியை வளர்ப்பதில், தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறது, தமிழ்ல மொழிபெயர்த்தாலும் அப்படி இருக்கு, தப்பா நினைச்சுக்காதீங்க. தன் ஜீவனை கொடுப்பதில் கீழ்ப்படிதலின் ஆவியை வளர்ப்பதில், கர்த்தருக்காகவும் சத்தியத்திற்காகவும் சகோதரர்களுக்காகவும் வைராக்கியம் காட்டுவதில் அவர் தோல்வி அடைந்தாலோ. நல்ல பாயிண்ட். சத்தியத்திற்காக வைராக்கியம் காட்டுவதில் தோல்வி அடைந்தாலோ அவர் சபை வகுப்பில் சேர தவறி விடுவார் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? தேவன் ஒரு இன்சிடென்ட்ல ஒரு சகோதரன்கிட்டயோ சகோதரிகிட்டயோ 100% ஜீல் எதிர்பார்க்கிறார், ஜீல் வைராக்கியம் எதிர்பார்க்கிறார். அவங்களால 100% வைராக்கியம் கொடுக்க முடியல அப்படின்னு வச்சுக்கலாம். 100% வைராக்கியம் கொடுக்க முடியலங்கிறதுக்காக செகண்ட் டெத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது கிளியரா உங்களுக்கு? அப்ப திரள் கூட்டத்துடைய விஷயம் எப்படி இருக்கும்னா, இந்த வைராக்கியம் செலுத்துவதில் குறைபாடுகள் இருக்கும் கண்டிப்பா. அவங்க என்னவா போயிடுவாங்கன்னு சொல்றாருன்னா, அவர்கள் திரள் கூட்ட வகுப்பில் பங்கு பெறுவார்கள் என்று அர்த்தம் சொல்லிட்டார். அப்ப செகண்ட் டெத் அதே வைராக்கியம் அவங்க காமிக்கணும்ல. அப்ப அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வாசிங்க. ஆனால் அவர் கர்த்தரை மறுத்து. கர்த்தரை மறுத்து அப்படின்னா என்ன? கர்த்தரை மறுத்துனா இதுக்குரிய டீப் மீனிங் உள்ள போறப்ப கொஞ்சம் எழுதியிருக்காங்க. இந்த இப்பவே கொஞ்சம் பார்க்கலாம். கர்த்தரை மறுத்துனா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தைகளை மறுத்தா. ஓகே, எடுத்துக்கலாம். கர்த்தரை மறுத்து என்ன தெரியுங்களா? அவரை கண்டுக்கிறதே கிடையாது. அவர் யாரோ நான் யாரோ அப்படி இருந்து எப்படி இருக்கும்? அந்த கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. திரள் கூட்டம் அந்த கண்டிஷனுக்கு போக மாட்டாங்க. அதுல குறை இருக்கு அவங்க கிட்ட. கர்த்தரை மறுத்து முழு திட்டத்தையும் புறக்கணித்தால் இரண்டாம் மரணம். குறைவுபட்டால் திரள் கூட்டம், புறக்கணித்தால் இரண்டாம் மரணம். இவ்வளவுதான் சிம்பிள். குறைவுபட்டால் தேவன் குறைவை நிறைவாக்குறதுக்குரிய ஏற்பாடு செய்வாரு. அந்த குறைவுக்காக உங்களுக்கு கிடைக்கிற கூலி தான் திரள் கூட்டம். நிராகரிக்கிறவங்களுக்கு தேவன் கிரேஸ் மார்க் போட மாட்டார். கர்த்தரே வேண்டாம்னு சொன்னவங்களுக்கு எப்படி கிரேஸ் மார்க் போடுவார்? ஸோ அந்த இடத்துல அந்த பாயிண்ட் செல்லுபடி ஆகாது. அவங்க தான் இரண்டாம் மரணத்துக்கு போவாங்க. இன்னும் 2 ஸ்லைடு இருக்கு, அதையும் வாசிச்சிடலாம். இது ஆக்சுவலாக இந்த சப்ஜெக்ட் பேசுறது டேவிட் டோரன் என்பவர். அதில் சில ஹிண்ட்ஸ் மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். திரள் கூட்டம் வெர்சஸ் செகண்ட் டெத். வாசிங்க இப்ப. திரள் கூட்டம் உண்மையுள்ளவர்களாக கருதப்படுகிறார். அதான் அருமையான பாயிண்ட். தேவன் அவர்களை கருதுகிறார். எப்படியாக? உண்மையுள்ளவர்களாக கருதுகிறார். அடுத்த பாயிண்ட். இருப்பினும் மிக உயர்ந்த அளவில் இல்லை. ஆனா அந்த ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் அவங்க கிட்ட இல்ல. ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்ல. எந்த ஹையஸ்ட் ஸ்டாண்டர்டு? சபை கிட்ட இருக்கிற ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு இல்ல. அதே நேரத்தில் இரண்டாம் மரண வகுப்பினர், இப்ப அங்க வராரு, இரண்டாம் மரண வகுப்பினர் தங்கள் முந்தைய விசுவாசத்தை முழுமையாகவும் வேண்டுமென்றே நிராகரிப்பதின் மூலம் வகைப்படுத்தப்படுகிறார்கள். எனக்கு நிராகரிக்கிறதுங்கிறது என்னால பொறுத்துக்க முடியல. வேண்டுமென்றே நிராகரிக்கிறது என்னங்க அர்த்தம்? எங்க ஊர் பாஷையில் சொல்லட்டுமா? செகண்ட் டெத்தே வந்தாலும் பரவாயில்ல, நான் இதைத்தான் செய்வேன். இப்படி ஸ்டேட்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு இதனால இரண்டாம் மரணமே வந்தாலும் பரவாயில்லைங்க, அவரை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவங்களே என்ன முடிவு பண்ணிட்டாங்க? இதை செஞ்சா இரண்டாம் மரணம் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, அது வந்தாலும் பரவாயில்ல இதாங்கிறப்ப அவங்க யாரை வேண்டாங்கிறாங்கன்னா, கிறிஸ்து, அவருடைய கோட்பாடுகள், தேவன் வச்சிருக்கிற கிரேஸ், இது எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு என் லைஃப் தான் வேணும்னு சொல்றவங்களுக்கு பேப்டிசத்தப்ப மட்டும் என் லைஃப் முக்கியம் இல்லைன்னு சொல்லி கமிட் பண்ற சாக்ரிஃபிஷியல் மைண்ட் இருந்துச்சு. அந்த மைண்ட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கரப்ட் ஆயிடுச்சு. இதுக்கு யார் பொறுப்பு? தேவனா பொறுப்பு? அதான் ஏற்கனவே பெற்றிருந்த விசுவாசத்தை அவர்கள் நிராகரிப்பார்கள். அடுத்தது, திரள் கூட்டத்தினரின் குறைபாடு முழு பக்தியின்மை. முழு பக்தியின்மை அர்த்தம் முழுசா பக்தி இல்லைன்னு அர்த்தம் இல்ல, முழு பக்தி காமிக்க முடியாது அவங்களால திரள் கூட்டத்தால. அடுத்தது, இரண்டாம் மரண வகுப்பினரின் பாவம். இரண்டாம் மரண வகுப்பினரின் குறைபாடுன்னு சொல்ல, இரண்டாம் மரண வகுப்பினரின் பாவம். அங்க குறைபாடு இல்ல, பாவம். அது பாவம். சத்தியத்தை அறிந்தும் ஏற்றுக்கொண்ட பின், சத்தியத்தை அறிந்து ஏற்றுக்கொண்ட பிற்பாடும் ஏற்படும் உணர்வு பூர்வமான மற்றும் வேண்டுமென்றே செய்யப்படும் விசுவாச துரோகம். திருப்பி 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 இதே லைன் வந்துட்டே இருக்கு. அதாவது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்ட பிறகும் உணர்வு பூர்வமாக, அதாவது அறியாமையில செய்யறாங்கன்னு சொல்லவே முடியாது. வேறு பாவம், அவர் ஏதோ ஒரு சம்திங் ஒரு மேட்டு மேல செய்யறாரு. நோ 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 நோ, கிடையவே கிடையாது பிரதர். என்ன சொல்றாருன்னா, உணர்வு பூர்வமாக, நம்மள உணர்ச்சி பூர்வமாக சில சமயத்தில் பண்ணுவோம் தெரியுமா ஒரு சில காரியங்கள். அந்த உணர்ச்சி பூர்வம் பண்றப்ப மற்ற எதுவுமே நமக்கு வேண்டாம்,
எனக்கு இந்த டார்கெட் மட்டும் தான் வேணும்னு சொல்லி உணர்ச்சி பூர்வமாக இறங்குற மாதிரி இந்த 2ஆம் மரண வகுப்பார் உணர்ச்சி பூர்வமாக என்ன பண்ணுவாங்க, எதுவுமே வேண்டாம், எனக்கு என்னுடைய டார்கெட்டை நான் முடிக்கணும். சிம்பிளாக சொல்லப்போனால் மாம்சத்தினுடைய குறைபாடுகள் நிமித்தம் அதை மேற்கொள்ள முடியாமல் தவிக்கக்கூடிய அன்பான சகோதர சகோதரிகள். ஸோ அவங்க எங்கே கொண்டு விட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உணர்வுபூர்வமாக மற்றும் வேண்டுமென்றே செய்யப்படக்கூடிய விசுவாச துரோகம். இதெல்லாம் வசனத்தில் இல்லை, பிரதர் பேசின சப்ஜெக்டில் இருக்குது. விசுவாச துரோகம்னா என்ன? நம்ம எந்த சப்ஜெக்டில் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம்? அந்தி கிறிஸ்து இல்லையா? ஆனால் யோசிச்சு பாருங்க, அவங்க பண்ணுறது எந்த விதத்தில் விசுவாச துரோகம்னா, கிறிஸ்தவர்களே கிறிஸ்தவர்களை கெடுக்கிறது. அதான விசுவாச துரோகம். இப்போ செகண்ட் டெத்துக்கு விசுவாச துரோகம்னு சொல்கிறா என்ன அர்த்தம்? ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட அவர்களே அவர்கள் பெற்ற ஆவியின் மூலம் பெற்ற புது சிருஷ்டியை கொல்றது. தேவன் கொடுத்த ஜீவனை கொல்றதுங்கிறது விசுவாச துரோகம் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. இதுதான் 2ஆம் மரணம். வாசிங்க, ரீப்ரின்ஸ் பேஜ் நம்பர் 892. அதே நேரத்தில் சத்தியத்தை பற்றிய முழு அறிவை பெற்ற பின் வேண்டுமென்றே பாவம் செய்வார்கள். இந்த பாயிண்ட கொஞ்சம் தெளிவுபடுத்திடலாம். செகண்ட் டெத் போக போறவங்களுக்கு இப்படி கேட்குற, ரிவர்ஸ்ல கேட்குற கொஸ்டின், 2ஆம் மரணத்துக்கு ஒருத்தர் போக போறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு ட்ரூத் நல்லா தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் பேர் பதில் சொல்ல, கொஸ்டின் மாத்தி கடன்னு பயந்துட்டீங்க. வேற ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டு தேவன் யார், கிறிஸ்தியான்னு தெரிஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமான ஜீவ பலியா தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவருக்கு தெரியாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப தேவன் மட்டும் தப்பா போயிரும்ல. தேவன் அந்த நாலேஜ் அவங்களுக்கு இல்லை, அவங்கள போய் செகண்ட் டெத்து கொண்டு போவாரா? அப்ப செகண்ட் டெத்து போக போறவங்களுக்கு சத்திய வெளிச்சம் நல்லாவே கிடைச்சிருக்கும். வேண்டுமென்றே பாவம் செய்பவர்கள், தொடர்ந்து வாசிங்க. நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட பின், நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட பின் மீட்பின் தயவை அவமதிப்பவர்கள். எத்தனை பேர்ல திருப்பி வருது? மீட்பின் தயவை அவமதிப்பவர்கள். மீட்பு இயேசு கிறிஸ்து கொடுத்தார்ல நமக்கு, அந்த மீட்பின் தயவை என்ன பண்றாங்கன்னா அவமதிக்கிறாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டெத்துங்கிற ஒரு விஷயத்தை தேவனுடைய கிருபை இல்லாமல் நம்ம பெற்றிருக்கவே முடியாது. ஏன் தெரியுங்களா? சத்தியம் தெரிந்து பேப்டிசம் எடுக்கும் போது ஆதாமுடைய பாவத்தை நிமித்தம் அந்த ஜீவனை மறிக்க வைக்கிறோம்ல, அந்த மரணத்துக்குள்ள கொண்டு போறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப தேவனே நம்மளை விசுவாசிச்சு இவங்க செகண்ட் டெத்துக்குள்ள போக மாட்டாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டெத்தை இப்பவே முடிச்சா, நம்ம குழிக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சு தேவன் கிட்ட இருந்த பெற்ற அந்த கிருபையை நிராகரிச்சு துரோகம் பண்ணும்போது தேவன் அதை எப்படி பார்க்கிறார்னா, இனிமேல் இவர்கள் வாழ தகுதியற்றவர்கள் அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் பார்க்கிறார். அதனால எதுக்குள்ள கொண்டு போறாராமா? செகண்ட் டெத். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த விஷயம், செகண்ட் டெத் யாருக்கு வரும், யாருக்கு வராது, திரள் கூட்டத்துக்கும் 2ஆம் மரண வகுப்பாருக்கு என்ன வித்தியாசங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சில வசனங்கள். திருப்பி நான் சொல்கிறேன், எந்த பர்சனுக்கு தயவு செஞ்சு ஃபிட் பண்ணி மட்டும் பார்த்துறாதீங்க. யாருக்கு ஃபிட் பண்ணி பார்க்கலாதிய? பேசுகிறேன்னா எனக்கு ஃபிட் பண்ணி பார்க்கலாம், உட்காந்துருக்க நீங்கள் உங்களுக்கு ஃபிட் பண்ணி பாருங்க, இல்லைன்னா விட்டுறலாம், இருந்தால் எடுத்து போட்டுடலாம். அதுக்காக மட்டும்தான். எல்லா விஷயத்தையும் இதில் கவர் பண்ண முடியாது, என்னால் ஒரு சில விஷயங்களை மட்டும் கவர் பண்ணுறேன். எங்கேருந்து கவர் பண்ணுறேன்னா, செகண்ட் டெத்தை பற்றி 2 புஸ்தகங்கள் பேரலாக இருக்கும், இணையாக இருக்கும். செகண்ட் டெத்தை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸு டாக்டரின் 2 புஸ்தகத்தில் இணையாக இருக்கும். இது இயேசு கிறிஸ்துவே செலக்ட் பண்ண 2 பேர். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா யூதா, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பேதுரு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரமும் யூதா நிருபமும் சேம், கொஞ்சம் கூட மாறாது. அது எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் போக போகுது. ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, செகண்ட் டெத் வகுப்பாருடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும், எதுக்காக பார்க்க போகிறோம், இதெல்லாம் கண்டுபிடிச்சு யார் யாரெல்லாம் அப்படி இருக்காங்கன்னு பார்த்து அவங்க விட்டு விலகிறதுக்கு இல்லையா? கிடையவே கிடையாது. எனக்குள்ள இது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ என்ன பண்ணலாம்னா, ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் மட்டும் பார்க்கலாம். அப்புறம் கடைசி என்ன பார்க்க போகிறோம்னா, அவங்களுடைய நிழல் பார்த்து சப்ஜெக்ட் முடிக்க போகிறோம். ஸோ முதல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கிறத வாசிக்கலாம். யூதா 4ஆம் வசனம். யூதா 4ஆம் வசனம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். ஆக்டிவிட்டி நம்பர் 1, பக்க வழியாய் நுழைந்திருப்பார்கள். எப்படி? இப்போ பாருங்க, பக்கத்தில் வழி இருக்குல்ல, அந்த வழி தானே பக்க வழி என்றால் என்ன அர்த்தம்? பக்க வழின்னு என்ன அர்த்தம்னா, எந்த வழியில் வரணுமோ அந்த வழியில் அவங்க வரல. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எந்த வழியில் வரக்கூடாதோ அந்த வழியில் வந்திருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தர் பர்பஸா இதுதான் வழி, இதில் வாங்கன்னு சொன்னா
அவர் யாருக்கும் தெரியாம வேற வழியில் வராருன்னு என்ன அர்த்தம்? வந்திருக்கிற அவருடைய நோக்கம் சரியில்லை. நோக்கம் கரெக்டாக இருக்கவங்க எப்படி வருவாங்க? எந்த வழியில் வரணுமோ அந்த வழியில் வருவாங்க. என்ன செய்யணுமோ கரெக்டாக செய்வாங்க. எதை செய்யக்கூடாதோ செய்ய மாட்டாங்க. அப்படின்னா இவங்க எங்க இருப்பாங்கன்னு நம்ம பார்க்குறோம். பக்க வழியாக நுழைந்திருக்கான்னு சொன்னால் எங்கே தான் இருப்பாங்க? நானாவும் இருக்கலாம், நீங்களாவும் இருக்கலாம். ஆனால் யாருக்கு இருக்கக்கூடாதுங்கிறத நம்முடைய ஆசை. ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, சபை கூடுதலுக்கு வரும்போது அந்த சபை கூடுதலுடைய நோக்கம் அப்படிங்கிறத பார்க்கும்போது இவர்கள் வந்திருக்கிற நோக்கம் நல்ல நோக்கத்திற்காக அல்ல. அப்படின்னா இவங்க எதுக்கு வந்திருக்காங்க? வேற ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்திருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல அவங்க வரும்போது பக்க வழியாக வராங்கன்னு யாருக்குமே தெரியாது. கரெக்டான சொல்றது? இவர்கள் பக்க வழியாக நுழைகிறார்கள் என்பது யாருக்குமே என்னாகாது, தெரியாது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இவர்களும் சபைக்குள் இருப்பாங்க, எல்லா மீட்டிங்லையும் கலந்துக்குவாங்க, எல்லா மீட்டிங்லையும் கருத்துக்களும் கொடுப்பாங்க. ஆனால் இவர்கள் கொடுக்கக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்காது. சொல்லுவாங்க கருத்துக்கள்லாம், ஆனால் இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எதுவும் சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, இவங்க வந்த நோக்கம் நல்ல நோக்கம் இல்லை. எப்படி சொல்லாதீங்க? நல்ல நோக்கம் இருந்து எப்படி வந்திருப்பாங்க? பக்க வழியில் வந்திருக்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ரிவர்ஸ்ல அப்படின்னு இவங்க வந்த நோக்கம் நல்ல நோக்கம் இல்லை. ஆனால் நல்ல நோக்கத்துக்காக இவங்க வந்திருக்காங்க, வரல அப்படிங்கிறது யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இவர்களும் நல்ல நோக்கத்துக்காக வந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இவர்கள் நோக்கம் நல்ல நோக்கம் இல்லை. They have not come to truth for proper reason. அவங்க சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கே ஒரு நல்ல காரணம் இருக்காதுன்னு எழுதியிருக்கார். அவங்க சர்ச் கிளாஸ் மாதிரி வந்திருப்பாங்க, ஆனால் அவங்க சர்ச் கிளாஸ் இல்லை. எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே நல்ல விஷயத்திற்காக இருக்கவே இருக்காது. ஆக்டிவிட்டி நம்பர் 1. ஆனால் பார்க்கறதுக்கு நல்ல மாதிரி இருக்கும். ஆக்டிவிட்டி நம்பர் 2, மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாய் இருப்பார்கள். ஒரே வசனத்துலேருந்து எடுத்திருக்கேன் கண்டென்ட். யூதால அவங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும்னா, மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாக இருப்பார்கள். கொஸ்டின் முதல்ல இப்படி வந்துடலாம். மறுதளிப்பது என்றால் என்ன? மறுதளிப்பது புரியுற மாதிரி சொல்லட்டுமா? இந்த இடத்துக்கு புரியுற மாதிரி சூட் ஆகிற மாதிரி விளக்கம் சொல்றேன். பேதுரு மறுதளித்தார். எந்த அடிப்படையில் மறுதளிச்சார்னா, பேசுறப்ப நல்லா பேசினார். எப்படி பேசினாரு? சும்மா இருங்க ஆண்டவரே, நானெல்லாம் போறதாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை மறுதளிச்சார். அவர் எந்த வார்த்தையை சொன்னாலும் அந்த வார்த்தை தான் மறுதளிச்சாரு. இயேசு கிறிஸ்து கொடுத்தது மறுதளிக்கலையே, மறுதளிச்சார்ல. பைபிள் கிளியர் மறுதல் அப்படி என்ன அர்த்தம்? பேச்சில் இருக்கிற விஷயம் நடைமுறை வாழ்க்கையில் இருக்காது. இப்ப இவங்க யாரை மறுதளிக்கிறாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய அப்படின்னு என்ன அர்த்தம்? மறுதளிக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் பார்த்துட்டோமா? மறுதளிக்க என்ன அர்த்தம்? பயங்கரமா பேசுவாங்க. திருப்பி சொல்றேன், யாருக்கு ஃபிட் பண்ணிடாதீங்க. பயங்கரமா பேசுவாங்க. ஆனா பேசுற எந்த விஷயத்தையும் முதல்ல அவங்க செய்ய மாட்டாங்க. இவ்வளவுதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது. பட் கொஸ்டின் இங்க என்ன வருதுன்னா, யாரை மறுதளிக்கிறாங்க அவங்க? ஆண்டவரையும் தேவனையும். அப்படின்னு என்னங்க பேர் அர்த்தம்? புரியுற மாதிரி சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. தேவனையும் இயேசு கிறிஸ்துவின் தலை மேல தூக்கி வச்சுக்குவாங்க. வார்த்தையில் ஆக்ஷன்ல கீழே போட்டு மிதிப்பாங்க. எவ்வளவுதான். இதுதான் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர். எப்படி நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? அன்புன்னு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திரள் கூட்டம் என்ன பண்ணுவாங்க? அன்பு செலுத்துறதுல குறைபடுவாங்க. வைராக்கியம் இருக்கும் அன்பு செலுத்தணுன்ட்டு. அன்பு செலுத்துறதுல குறைவுகள் இருக்கும். தேவன் அதை பார்க்குறார், அந்த குறைபாடு அவர் பெருசாக நினைக்கிறதுல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அன்பு செலுத்தித்தான் சபையாகுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு கண்டிஷனுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ண முடியும்? அப்போ அன்பு செலுத்தினா தான் சபையாக போக முடியுங்கிற விஷயத்தை மறுதளிக்கிறாங்கன்னா யாரை மறுதளிக்கிற அர்த்தம்? ஏற்கனவே நம்ம மேலே அன்பு செலுத்தின 2 பேர் இருக்காங்க, அவங்கள மறுதளிக்கிறதான அர்த்தம். பிதாவாகிய தேவன் தன் மகனை கொடுத்திருக்கார் அன்பின் நிமித்தம், இயேசு கிறிஸ்து தன்னை கொடுத்திருக்கார் அன்பின் நிமித்தம். இந்த 2 பேர்த்தையும் மறுதளிச்சுட்டு அன்பே வேண்டாம்னா அப்புறம் இங்க என்ன வேலை நமக்கு? அதான தேவனுடைய எதிர்பார்ப்பா இருக்கும் கண்டிப்பா. ஸோ அதான் சொல்றாரு, தேவனையும் கிறிஸ்துவையும் மறுதளிப்பாங்க. இப்போ நான் படித்த இந்த வசனத்தை, யூதா 4 வசனத்தை அப்படியே 2 பேதுரு புத்தகத்தில் இருக்குது. இது இத்தனை நேரம் நம்ம அந்த கிறிஸ்து சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்க்கலாம் இதுக்கு விளக்கம். 2 பேதுரு
2ஆம் அதிகாரம் நம்ம பார்த்த வார்த்தைகள் அப்படியே ரிப்பீட் ஆகும். யூதால பார்த்த வார்த்தைகள் அப்படியே ரிப்பீட் ஆகும் பாருங்க. 2 பேதுரு 2:1. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். எனக்கு என்ன 2 பாயிண்ட் இங்க வருதுன்னா, கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், கள்ள போதகர்கள் இருப்பார்கள். 2 வேற வேற டென்ஸ் ஆச்சே. 2 வேற வேற டென்ஸ் தானே. என்ன டென்ஸ்? ஒன்னு பாஸ்ட் டென்ஸ், இன்னொன்னு பிரசன்ட். அப்படி இப்ப யார் இருப்பாங்கன்னு சொல்றாரு? கள்ள தீர்க்கதரிசியா? இல்ல, யார் இருப்பாங்க? கள்ள. என்ன டேஞ்சர் வருதுன்னு அதுல. அன்பான சகோதர சகோதரிகளே, 2ஆம் மரணத்துக்குள்ள போற முக்காவாசி இல்ல, பெரும்பான்மையார் யாராத்தான் இருப்பாங்கன்னா போதகர்கள். ஏற்கனவே நிறைய வசனம்லாம் படிச்சிருக்கோம். ஓகே, தொடர்ந்து வாசிங்க. கள்ள போதகர்கள் இருப்பார்கள், அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலி. அப்படி யூதால சொன்ன வசனம் வந்துருச்சா? அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை மறுதலிக்கிற பக்தியற்றோர். இங்க பேதுரு சொல்றாரு, தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கள்ள போதகர். சரி, கள்ள போதகர்னா யாருக்கு? பெயர் சபையை நீங்க இதுல இன்வால்வ் பண்ணவே வேண்டாம் தயவு செஞ்சு. ஏன்னா நம்ம இங்க வந்துட்டோம். இப்ப யார் கள்ள போதகர்? இங்க நின்று பேசுறவங்க யார் கள்ள போதகர்னு கேட்கிறேன். நான் தானே? அட யாருன்னா சொல்லுங்களேன். யார் ஒருத்தர் இங்க நின்று பேசுறத செய்யாம இருக்காரோ அவர் கள்ள போதகர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க பேசுறது முதல்ல யாருக்கு? அவங்களுக்கு. அப்ப அவங்க பேசுற விஷயம் அவங்களா கேட்கிறப்ப அவங்க பேசக்கூடிய விஷயமானது அவங்களுக்கே அது அப்ளை ஆகலினா அப்ப அவங்க பண்ற போதகத்துக்கு என்ன பேருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி போதிக்க சொல்லியிருக்காரு? மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு. அப்ப வாயில பேசுற வார்த்தை வாழ்க்கையில் இல்லைன்னா வாயில பேசுற அந்த போதகத்துக்கு பேர் கள்ள போதகம். ஸோ இந்த 2ஆம் மரண வகுப்பார் அநேகமான பேர் யாரா இருப்பாங்கன்னு சகோதரருடைய கருத்துனா ஃபால்ஸ் டீச்சர்ஸ் இன் த சர்ச். இந்த மறுதளிக்கிறதுன்னு போட்டிருக்கல, அதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை வந்து கீழே மிஸ் ரெப்ரசென்டிங் அப்படின்னு போட்டிருக்கு. அதை மட்டும் வாசிங்க சிஸ்டர், கீழே மட்டும். misrepresenting, putting darkness for light, darkness for night, and light for darkness, who pretend to be shepherds. அவங்க மேய்ப்பர்களா இருப்பாங்க, pretended to be shepherds, but are self seekers. பயங்கரமானதுறார். செல்ஃப் சீக்கர்ஸ் என்ன அர்த்தம்? சுய ஆதாயத்தை தேடுகிறவர்கள். wolfish nature, selfish nature முடிஞ்சு wolfish nature. selfish natureனா சுய ஆதாயம் தேடுறவங்க. wolfish natureனா மத்த யாருக்கு எந்த ஆதாயம் கிடைக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. wolfish nature. They do not lay down their lives for the sheep. அவங்க வாழ்க்கையை அவங்க மத்தவங்களுக்காக அர்ப்பணிக்கிறதுக்காக வரல, ஆனா அப்படி அர்ப்பணிக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நடிச்சிட்டு இருப்பாங்கன்னு போட்டிருக்காரு. தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டிருக்கேன், வாசிங்கது. தவறாக சித்தரிப்பது, இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை இருள் என்றும் சொல்வது மேய்ப்பர்கள் போல் நடிக்கிறார்கள். ஆனால் சுயநலவாதிகள், ஓநாய்கள் போன்றவர்கள் அவர்கள் ஆடுகளுக்காக தங்கள் உயிரை கொடுக்க மாட்டார்கள். ஆடுகளுக்காக உயிரை என்ன பண்ண மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஆடுகளை தின்பார்கள். ஆடுகளை தமிழ் அப்படி வந்திருக்கு. ஆடுகளை தின்றுவாங்க, அவங்களுடைய நலன்களை பூரா இவங்க என்ன பண்ணிடுவாங்க? வாங்கி சாப்பிட்டுருவாங்க. எனக்கு ஒரு கேள்வி, ஏன் இப்படிப்பட்ட போதகர்களை தேவன் எக்லிஷால் நியமித்தார்? ஏன் செல்ஃபிஷ் உல்ஃபிஷ் போதகர்களை தேவன் எக்லிஷாவில் நியமித்தார்? எங்கேயாவது ஒரு பதில் வர எதிர்பார்க்கிறேன். தேவனா நியமிச்சாரு. வாசிங்க. மற்றொரு விதத்தில் பார்த்தால் ஆவிக்குரிய பண்புகளை அடையாளம் காண்பதில் போதுமான அளவு தூக்க கலக்கத்தில் இருக்கும் திருச்சபைக்கு இது ஒரு கண்டனமாகும். அதாவது சில திருச்சபை என்ன பண்ணிருது? எக்லிஷா கொஞ்சம் தூக்க கலக்கத்தில் இருக்குது. எதுல? ஆவிக்குரிய குணலட்சணங்களை கண்டுபிடிக்கிறதுல தூக்க கலக்கத்தில் இருக்குதாமா இருக்குது. ஏனெனில் அவர்கள் 2ஆம் மரண வகுப்பினரையே திருச்சபையில் போதகர்கள் என்ற உயர்வான நிலைக்கு உயர்த்துகிறார்கள். என்ன பண்ணிட்டாங்களாமா? அவங்களே கையை தூக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஆட்களை நியமிச்சிட்டாங்க. இப்போ படிக்கும்போது என்ன பயங்கரமாக நமக்கு பயம் வருதுன்னா, அப்போ இவங்க வந்து ப்ரீச்சர்ஸாக இருக்காங்க, அதாவது ஏற்கனவே போதகம் பண்ணுற இருக்காங்கிறதுக்காக போதகம் பண்ணுறவங்க மட்டும்தான் 2ஆம் மரணத்துக்கு போவாங்கன்னு நான் சொல்ல வரல. அதிகமான பேர் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சகோதரர் சொல்லியிருக்காரு. பட் அந்த போதகர்கள் வாய்ப்பை கொடுத்தது யார்? சபை தான். அப்போ சபையால் என்ன பண்ண முடியல? அவங்களுடைய ஆவிக்குரிய கேரக்டர் என்ன பண்ண முடியல? கண்டுபிடிக்க முடியல. ஏன் கண்டுபிடிக்க முடியல? பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அதான் டேலண்ட்.
புரிஞ்சு அவங்களுக்கு? அவங்க ப்ராப்பர் ரூட்ல என்ன பண்ணல, வரல, பக்க வழியாக நுழைந்ததுனால அது என்னன்னு பார்த்து யாருக்குமே தெரியல. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின். சபைக்கு நிறைய பேர் போவாங்களா? சபைக்கு குவாலிஃபை ஆகி நிறைய பேர் போவாங்களா, அல்லது 2ஆம் மரணத்துக்கு நிறைய பேர் போவாங்களா? எதை சொன்னாலும் மாட்டிக்குவோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம். அவர்கள் கெட்ட நடவடிக்கைகளை அநேகர் பின்பற்ற. அப்படின்னா 2ஆம் மரண வகுப்பார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தா அவரு மாதிரியே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவர் கூட இருப்பாங்கிறார். அவர்களுடைய நல்ல நடக்கையை அநேகம் பேர் பின்பற்றுவார்கள் சொல்ல என்ன போட்டிருக்காங்க, கெட்ட நடவடிக்கை. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தர் பண்றது கெட்டதுதான் தெரிஞ்சும் அதை பின்பற்றுவது என்பது எந்த வகுப்பாருக்கு பொருந்தும்? திரள் கூட்டம் ஆர் செகண்ட் டெத்? செகண்ட் டெத். கம்மியான பேர் இருப்பாங்களா, நிறைய பேர் இருப்பாங்களா? எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு வார்த்தை தான், அநேகர். ஆனால் ரசல் பர் எப்படி இதை பாசிட்டிவ் எழுதியிருக்காருன்னு பாருங்களேன். மெனி ஷால் ஃபாலோ. யார? செகண்ட் டெத் கிளாஸ். few come on, therefore will be able to stand as a little flock. ஆனா கொஞ்சம் பேர் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, நிப்பாங்க. சொல்றது எப்படி இருக்கு பாத்தீங்களா? நிறைய பேர் போயிடுவாங்க சொல்லாம, நிறைய பேர் போயிடுவாங்க, ஆனா கொஞ்சம் பேர் நிப்பாங்க. அந்த கொஞ்சம் பேர் நிப்பாங்கன்னு சொல்றதுக்கு ரசல்பர்க் அவ்வளவு சந்தோஷம். புரிஞ்சு உங்களுக்கு? இது அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ். தொடர்ந்து வாசிக்கலாம். யூதா 8ஆம் வசனம். யூதா 8ஆம் வசனம். அப்படி போலவே சொப்பனக்காரராகி இவர்களும். இவங்க எப்பொழுதுமே என்ன கண்டுட்டு இருப்பாங்க? உங்களுக்குள்ள தெரியாத பாஷையில் போட்டேன். சொப்பனம் காண்பார்கள், கனவு காண்பார்கள். அந்த வசனம் படிச்சீங்கன்னா எப்படி இருக்கும்னா, அப்படி போலவே சொப்பனக்காரர்களாக இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு போட்டிருக்கும். இது 2 சேர்ந்த வார்த்தை தான், தமிழ் தான் பிரிஞ்சு வந்திருக்கும். எதை சொப்பனம் காண்பார்கள் அப்படின்னா, அழகா ரசல்பர்க் கொடுத்திருக்காரு. தாட் ஆஃப் ட்ரீமிங் ஹியர் சீம்ஸ் டு மீன் மெடிடேட்டிங் அப்பான் த அன்கிளீன் தாட்ஸ். அன்கிளீன் தாட்ஸ் இருக்கு இல்லையா, சுத்தம் இல்லாத யோசனைகளை திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சுத்தம் இல்லாத யோசனை ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு என்ன தவிர யாரும் தெரியாது, அது நல்லா தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ஈவில் ஸ்பீக்கிங் எடுத்துக்கலாமா? ஸோ ஈவில் ஸ்பீக்கிங் ஒருத்தர் வருதுன்னா அது வாயிலிருந்து வருது, இருதயத்திலிருந்து வருது. உடனே வந்துருமா? கண்டிப்பாக வராது. என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஒருத்தரை பற்றி ஃபுல் ரெக்கார்டு உள்ள அப்படியே மெடிடேட் ஆகிட்டே இருக்கும். அப்படியே எப்பொழுதுமே இந்த மெடிடேஷன்லேயே இருப்பாங்க. இருந்து அது ஒரு நாள் என்னவா வந்துருதுன்னு பார்த்தீங்கன்னா ஈவில் ஸ்பீக்கிங்காக வந்து விடுகிறது. அதான் சொல்கிறாரு, மாம்சத்தை அசுத்திப்படுத்தி கொண்டு சொல்லி போட்டிருக்காரு இல்லையா. இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா NIV-ல, இன் த வெரி சேம் வே தீஸ் ட்ரீமர்ஸ், இந்த சொப்பனக்காரர்கள் பொல்யூட் தேர் ஓன் பாடிஸ். 2 தனித்தனி வார்த்தை இல்லை. இந்த மாதிரி அசுத்தமான எண்ணங்களை திங்க் பண்ணி தங்கள் மாம்சத்தை இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கெடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கர்த்தத்துவத்தை இவர்கள் அசட்டை பண்ணுவார்கள். இதெல்லாம் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ். கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுதல் என்றால் என்ன? கர்த்தத்துவம் என்றால் என்ன? கர்த்தத்துவம் தெரியாத உங்களுக்கு கர்த்தத்துவம் அத்தாரிட்டி. யார் கொடுத்த அத்தாரிட்டி? தேவன் கொடுத்த அத்தாரிட்டி. தேவன் எக்லிஷியல் அத்தாரிட்டி கொடுத்திருக்காரு இல்லையா? கொடுத்திருக்காரா கொடுக்கலையா? கொடுத்திருக்காருல. அதை இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மதிக்க சட்டையே பண்ண மாட்டாங்க. சட்டையே பண்ண மாட்டாங்கிறதுக்கு பேர் அசட்டை பண்றது. சட்டையே பண்ணாம இருக்கிறது என்ன அர்த்தம்? சட்டையே போடாம வருது. சட்டையே பண்ணாம இருக்கிறது என்ன அர்த்தம்னா, என்ன வேணாலும் சொல்லு, நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா, நமக்கு மேல மேய்ப்பர்களை ஏற்படுத்தி கொடுத்த அவர்களை தேவன் வச்சிருக்காருங்கிற நினைப்பே இல்லாதவங்களா இருப்பாங்க. அவங்க நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் ஆய் காமிக்கிறேன் பாரு சபை. அப்படி ஆக முடியலையா? உன் பேச்ச கேட்டலாம் சபையாக வேண்டாம், நான் 2ஆம் மரணத்துக்கே போனாலும் பரவாயில்ல. எப்படி இதெல்லாம் தாக்கு பிடிக்கும்? இந்த கண்டிஷன் அவங்க போயிடுவாங்கிறத கர்த்தத்துவத்தை என்ன பண்றாங்க, அசட்டை பண்றாங்க. அடுத்த பாயிண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும் பாருங்க, கீழே 2 பேதுரு 2:10 இது வந்திருக்கு விளக்கம், அதை அப்புறம் போடுறேன். இப்போ நேரம் இங்கே வந்துடலாம். 2 பேதுரு 2:10 அப்படியே பேரல் வசனம். 8ஆம் வசனத்துக்கு இது பேரல் வசனம். 2 பேதுரு 2:10. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விசேஷமாக அசுத்த இச்சையோடு விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து
கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர்கள், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். நமக்கு என்னென்னலாம் திட்ட தெரியுமோ எல்லாத்திலும் திட்டி வச்சிட்டார். கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுவர்கள், அந்த பாயிண்ட்டுக்காக இங்க வந்தேன் நான். கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள், துணிகரக்காரர். துணிகரம்னு என்ன அர்த்தம்? எல்லாம் சட்டையா வருது, சட்டை துணியாவே வருது. துணிகரக்காரன் என்ன அர்த்தம்னா, என்ன சொல்லிட்டீங்களா, போயிருங்க, அவ்வளோதான், முடிஞ்சது, நான் பார்த்துக்கிறேன், இதனால என்ன வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், அப்படி சொல்ற மாதிரி கண்டிஷன். துணிகரக்காரர், அகங்காரிகள், இதுக்கு எனக்கு மீனிங் தெரியல. மகத்துவத்தை தூஷிக்க அஞ்சாதவர்கள், இது அங்கேயும் வந்துச்சு. மகத்துவத்தை தூஷிக்க அஞ்சாதவர்கள். மகத்துவம்னா என்ன? மகத்துவம்னா என்ன சொல்லி முடிச்சு உங்க வேலை முடிச்சது. மகத்துவம் என்ன எழுதியிருக்கார் அசல் பேர்னா, தேவன் தன்னுடைய சரீரத்தில் கொண்டு வந்து ஒவ்வொரு சகோதரர்கள் ஃபிட் பண்றாருல, ஒரு சகோதரன் ஒரு சகோதரி ஃபிட் பண்றாருல, அவங்க எல்லாருமே தேவனுடைய பார்வையில் மகத்துவம் பெற்றவர்கள் தான். இந்த செகண்ட் டெத் பீப்புள் கிளாஸ் என்ன பண்ணுவாங்களாமா, அவர்களை பூரா தூஷிப்பாங்க, கண்டபடி பேசுவாங்க, அவங்கள பத்தி காதிலே கேட்க முடியாது அந்த மாதிரி வார்த்தைகள் அவங்கள பத்தி பேசுவாங்க. இதெல்லாம் எதற்கடையாளம் பார்த்தீங்கன்னா, பெற்றுக்கொண்ட வெளிச்சத்திற்கு அகேன்ஸ்டா நடக்கிறது கடையாளம். அடுத்த குவாலிட்டி, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு, ஆனா ரொம்ப பிராக்டிகலா இருக்கு வசனம். யூதா 10ஆம் வசனம். யூதா 10ஆம் வசனம். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவர்களை தூஷிக்கிறார்கள். தூஷிக்கிறதுங்கிறது ஓகேங்க பிரதர். செகண்ட் டெத் வகுப்பார் எதை தூஷிப்பாங்களாமா? தெரிஞ்சது இல்ல, தெரியாது அப்படின்னு என்னங்க அர்த்தம்? இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வசனத்துல எந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, தங்களை தாங்களே கெடுத்துக்குவாங்க. செகண்ட் டெத் வகுப்பார கெடுக்கிறதுக்கு வேற யாரும் வர வேண்டியதில்லை. யாரை கெடுத்துக்குவாங்க? அவங்களை எப்படி கெடுத்துக்குவாங்க? அதான் விளக்கம் எழுதுறார். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள் அப்படின்னு என்ன மீனிங்? தூஷிக்கிறது ஈவில் ஸ்பீக்கிங், கரெக்டா வச்சுக்கலாமா? அப்படிங்க. அப்ப இவங்க ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணுவாங்க. இவங்க பண்ற ஈவில் ஸ்பீக்கிங் உண்மையாவே இருக்காது. ஆனா உண்மையா இல்லாட்டி பரவாயில்லைங்க, அது ஈவில் ஸ்பீக்கிங் தான் விட்டுப்பாங்களேன்னு கேட்டா, இல்ல இல்ல இல்ல, இவங்க கெஸ் பண்ணி ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணுவாங்க. கெஸ் பண்ணி எப்படி ஈவில் ஸ்பீக்கிங் பண்றது? இப்போ ஒரு உட்காந்துருக்காரு, நீங்க தான் உட்காந்துருக்காரு, இப்போ இவரை பார்த்து முறைச்சிட்டே இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவருக்கு கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால் அப்படியே பார்த்துருக்காரு. நீங்க இப்போ நான் கெஸ் பண்ணுறேன், என்ன கெஸ் பண்ணுறேன்னா, இவர் என்னை தான் முறைச்சிட்டு இருக்கார் அப்படின்னு பண்ணிட்டு நிறுத்தினா பரவாயில்ல, நேராக கீழே இறங்கி போய் அந்த பகிட்ட, இவர் பார்வை சரியில்லை பாருங்க அப்படின்னா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பண்ண இந்த ஈவில் ஸ்பீக்கிங் மத்தியில் ஒரு உண்மை இல்லைங்கிறத விட கெஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதனால என்ன தெரியுங்களா, கெஸ் பண்ணி ஈவில் ஸ்பீக் பண்ண என்ன ஆகும்? தங்களை தாங்களே கெடுத்துக்குவாங்க. எப்படின்னா, இவங்க கெஸ் பண்ணி ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணாங்கல்ல, கெஸ் பண்ணி பண்ணாங்கல்ல, அது உண்மை இல்லைன்னு ப்ரூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் முகத்தை கொண்டு எங்க வச்சுக்கிறது? ஒருவேளை உண்மையான விஷயத்தை ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணா கூட பரவாயில்ல, ஏன்னா உண்மையா தெரியும். நடக்காத விஷயத்தை கெஸ் பண்ணி ஈவில் ஸ்பீக்கிங் பண்றதுனால அது உண்மையிலேன்னு தெரிய வரும்போது அதை கண்டுகொண்ட அத்தனை பேரும் இவரை பார்க்கக்கூடிய பார்வையினால இவர் யாரையே கெடுத்துக்கிறாரு? தங்களை தாங்களே கெடுத்துக்கிறாரு. பேதுருல வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இவர்களோ பிடிபட்டு அழிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல, புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவர்களை தூஷித்து, தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷித்து. என்ன கிளியரா பேதுரு பேர்ல கொடுக்குறாரு பாருங்க. தங்களுக்கு எந்த விஷயம் தெரியாதோ அதைவே என்ன பண்றாங்க அவங்க? தூஷித்து. தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து, யாரும் கெடுக்க வேண்டாம், தங்கள் கேட்டிலே கெட்டழிந்து அநீதத்தின் பலனை அடைவார்கள். அநீதத்தின் பலனை என்ன பண்ணுவாங்க அவங்க? அந்த அநீதத்தின் பலன் ஒரு சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் வசனம். சரிங்களா? அடுத்த ஆக்டிவிட்டி, காம விகாரத்துக்கு ஏதுவாய் புரட்டி. ரொம்ப மோசமானவங்க இருப்பாங்களா செகண்ட் கிளாஸ் பூரா. ஆங்கிலத்தில் லாசிவியஸ்னஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. லாசிவியஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு ரசல்பர்க் கொடுத்த விளக்கம் தமிழ்ல மட்டும் வாசிங்க நீங்க கீழே. காம விகாரத்தில் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தற்புகழ்ச்சி, தங்கள் சொந்த செல்வாக்கையும் வெளிப்படையான ஞானத்தையும் அதிகரிக்க சத்தியம் பரவுவதை சாதகமாக பயன்படுத்துதல் மற்றும் தங்கள் சொந்த பொய்யான போதனைகளை அறிமுகப்படுத்துதல். என்னன்னு புரிஞ்சு உங்களுக்கு இது? அதாவது கஷ்டப்பட்டு போய் பேசிக் சப்ஜெக்ட் எடுப்போம் இல்லையா, பேசிக் சப்ஜெக்ட் எடுத்து ஜனங்க வருவாங்க இல்லையா, நம்ம கஷ்டப்பட்டு பேசிக் சப்ஜெக்ட் எடுத்து கூட்டு வரக்கூடிய ஜனங்களை இவங்க என்ன பண்ணுவாங்க?
கொன்றுவாங்க. அதான் மீனிங் இருக்கு. தற்புகழ்ச்சி தங்கள் சொந்த செல்வாக்கையும் வெளிப்படையான ஞானத்தையும் அதிகரிக்க சத்தியம் பரவுவதை சாதகமாக எடுத்துக்கொள்வார்கள். ஒருவேளை இவங்களாலே நிறைய பேர் சத்தியத்தை கேட்கலாம், ஆனா கேட்டு வர ஜனங்கள் இவங்களே கொண்டுருவாங்க பின்னாடி. அல்லது சத்தியம் கேட்டு வந்த ஜனங்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களை ஆதாயப்படுத்தி இவங்க போய் என்ன பண்ணிடுவாங்கன்னா இவர்களுடைய தவறான அணுகுமுறையினால அவர்களையும் சேர்த்து கெடுப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ரசல் எழுதியிருக்கார். இந்த சப்ஜெக்டை நான் எடுக்க மாட்டேன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன். இது எப்படி வந்துச்சுங்களா சப்ஜெக்டு? கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி கமிட்டியில் சப்ஜெக்ட் டைட்டில்லாம் போட்டு அந்த டைட்டிலுக்கு ஓட்டிங்கெல்லாம் போய் அதுலேருந்து டைட்டில் செலக்ட் பண்ணாங்க. இன்றைக்கி எடுக்கிற எல்லா சப்ஜெக்ட்டும் கமிட்டினால் செலக்ட் பண்ணப்பட்ட சப்ஜெக்ட். அதில் யார் யார் பேசுறதுன்னு சொல்லி போட்டு அதுக்கு ஒரு ஓட்டிங் போட்டு அதில் கடைசியாக வந்திருக்கு எனக்கு. அது ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், தயவுசெய்து தவறாக நினச்சிக்காதீங்க, யாருக்கு ஃபிட் பண்ண வேண்டாம், இது நம்மகிட்ட இருந்தால் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். டைம் ஆயிட்டு இருக்கு, அதனால ஸ்பீடாக போகிறேன் நான். யூதா 12ஆம் வசனம். யூதா 12ஆம் வசனம். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து. நான் பாயிண்ட் பை பாயிண்டா போட்டுறேன். இவர்கள் எவர்கள்? செகண்ட் கிளாஸ். அன்பின் விருந்துகளில் கரையாய் இருந்து, அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. இது ரீபிரின்ஸ் எடுத்துக்கிறேன். பரிசுத்தவான்களுடைய அன்பின் ஆவியை சாதகமாக பயன்படுத்துவது அப்படின்னு என்ன? அன்பின் விருந்து என்ன அர்த்தம்? லவ் ஃபீஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம், இப்போதைக்கு வச்சுக்கலாம் லிட்டரலா. ஸோ ஒரு லவ் ஃபீஸ்ட் நடக்குது. அந்த லவ் ஃபீஸ்ட்டுக்கு இவங்களும் வருவாங்க. ஆனா லவ் ஷேர் பண்ண வரமாட்டாங்க, கரையா வருவாங்க. அது என்ன கரைங்கிறது யூதா சொல்ல, பேதுரு சொல்லிட்டார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பமென்று எண்ணி. இன்னைக்கு சந்தோஷமா இருந்தா போதும், அதுக்காக எத்தனை பேர் வேணாலும் கிடைக்கலாம். அடுத்தது கரைகளும் லட்சைகளுமாய் இருந்து உங்களோட விருந்துண்கையில். எப்படி எழுத? உங்களோட விருந்துண்கைங்கிறப்ப நம்ம இப்ப சாப்பிட்டு இருக்கிறது விருந்துதான் வச்சுக்கலாம். அப்படியே உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? லவ் ஃபீஸ்ட்க்கு வந்திருக்கிறாங்க, லவ் ஷேர் பண்ண வரல, அங்க யார் யாரெல்லாம் என்னென்ன தப்பு பண்ணுவாங்கன்னு பார்க்க வந்திருக்காங்கன்ற. டைஜஸ்டே பண்ண முடியல நம்மளால. இது நீங்க முழு சப்ஜெக்டையும் கடவுளுக்கு சித்தமாக தான் படிச்சு பாருங்க, இங்கிலீஷ்ல இருக்கு, ரொம்ப பயங்கரமா இருக்கு. அடுத்த பாயிண்ட், பயமின்றி கூட விருந்துண்டு. அப்படி என்ன அர்த்தம்? என்னை ஒருத்தர் இங்க என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது, தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்வதென்றால் தங்களுக்கென்று ஆதாயம் தேடிக்கொள்வதற்கு தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லவ் ஃபீஸ்ட்க்கு வருவாங்க. தண்ணீரற்ற மேகங்களாக இருப்பார்கள். இவர்கள் தண்ணீர் உள்ள மேகங்கள் அல்ல, மேகங்களும் அல்ல, தண்ணீர் அற்ற மேகம். தண்ணீரற்ற மேகம் என்ன பண்ணும்? அப்படியே போயிடும். அதே மாதிரிதான் நிறைய வாக்குறுதிகள் கொடுப்பார்கள், ஆனால் அவர்கள் மூலமா எந்த ஆசீர்வாதமும் மற்றவர்களுக்கு கிடைக்காது. இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து போன வேறற்ற மரம். இன்னொரு தரம் சொல்லுங்க எல்லாரும் அங்க பார்க்காம. சந்தோஷம் அப்படி என்ன தெரியுமா? வேஸ்டட் ட்ரீஸ் வித்தவுட் ஃப்ரூட். அழகா இருக்கு அந்த வார்த்தை. அதாவது அவங்க மரம் கனி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கனி வர்றதுக்கு ஒரு டைம் ஆகும்ல, அப்ப கனியே வராது. ஏன் கனி வரலன்னு போய் பார்த்தா அப்பதான் தெரியும் இது கனி கொடுக்கிற மரம் இல்ல, கனி கொடுக்காத மரம். எப்படி விளக்கம் கொடுத்திருக்காரு பாருங்க அவர் பிரதர், சப்ஜெக்ட் பேசுற சகோதரர். நீங்கள் அவர்களை ஆராய தொடங்கும் போது நமக்கு எதுக்கு அந்த வேலை? அப்படின்னா நம்ம ஆராயறதுக்காக வரல, ஆனா இவர்கிட்ட எந்த நல்ல விஷயமே இல்லைன்னு சொல்லி நீங்க திங்க் பண்ண ஆரம்பிக்கிறப்ப, ஆராய தொடங்கும் போது அவர்களுடைய ஆவிக்குரிய குணாதிசயம் அத்தனையும் பொய்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியாகும். அவர்கள் எப்படி பிடுங்கப்பட்டவர்கள்? வேரோடு பிடுங்கப்பட்டவர்கள், காற்றினால் அடியுண்டு ஓடுகிறவர்கள். அப்படின்னு அர்த்தம் நிலையற்ற கருத்துக்கள் இருக்கும், நிலையற்ற வாழ்க்கை இருக்கும், நிலையற்ற கொள்கை இருக்கும், இன்னொன்று வேணா சேர்த்துக்கோ நிலையற்ற டாக்டரினும் இருக்கும். இன்னைக்கு இதை சரிம்பாங்க, நாளைக்கு அதை சரிம்பாங்க. இதெல்லாம் இண்டிகேஷன்ஸ் இவங்க லைஃப் போற போக்கு சரியில்லைங்கிறதுக்காக. யாருக்குன்னா நமக்கு தான் முதல்ல இந்த விஷயம். 2 தரம் செத்து, அதுக்கு நம்ம ஏற்கனவே விளக்கம் பார்த்து செகண்ட் டெத். நம்மளும் ஆல்மோஸ்ட் ஒரு தடவை செத்துட்டோங்கிறது உண்மைன்னா, செகண்ட் டெத்துங்கிறது நமக்கு வரக்கூடாதுன்னா உயிர்த்தெழுதல் மட்டும் தான் வரணும்னா, இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் கோட்பாடுகளுக்கு கிளியராக கீழ்ப்படிஞ்சா நடக்கணும். யூதா 13ஆம் வசனம்.
ஒரு நல்ல ப்ரேயர் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. செக். ஹலோ. யூதா 13ஆம் வசனம். தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும். என்ன மனப்பாடம் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் முடிச்சலாது. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் கார் இருளை வைக்கப்பட்டிருக்கிறது. சீக்கிரம் கேள்வி கேட்கிற பதில் சொல்லுங்க. எந்த அலை நுரதள்ளும்? எந்த அலை நுரதள்ளும்? அங்கேயே இருக்கு விடை பெறுங்க. அமளியான அலை. அமளியான அலைனா அமைதியான அலை. யாருது? அமளியான அலைனா பயங்கரமா ஃபோர்ஸா இருக்கும். ரொம்ப ஃபோர்ஸா இருக்கிறால தான் அதிக நுரதள்ளும். கரெக்டா? அதான் இங்க கம்பேர் பண்றாரு. அந்த மாதிரி இவங்க இருப்பாங்க லைஃப். இவங்க நுரதள்ளும். என்ன நுரதள்ளும்? அதுல பதில் இருக்கு. அவமானங்கிற நுரதள்ளும். இவங்க கொந்தளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கொந்தளிச்சுக்கிட்டே இருக்க இந்த ஜனங்கள் இருந்து கிரியை எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நுர நுறையா வரும். அந்த நுரை அவமானமா வரும் அவங்களுக்கு. யாருடைய அவமானம்னா அவங்க அவமானம். அப்படித்தான் இருக்க. வசனம் படிச்சு பாருங்க. தங்கள் அவமானங்களை. என்ன சொல்ல வர்றாருன்னா யூதா, இந்த ஜனங்க கொஞ்சம் ப்ராப்ளம் கிரியேட்டர்ஸா இருப்பாங்க. ஆளை அடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்பதான் நுர வரும். இவங்க நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நுரைங்கிற அவமானம் யாருக்கு வரப்போகுதுன்னு அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்க செய்யற விஷயம் தவறுங்கிறத அவங்களுக்கும் தேவனுக்கு மட்டும் தெரிஞ்சதை அவர்கள் சபைக்கே படம் போட்டு காட்டிடுவாங்க. அதுதான் இந்த நுரை, அதுதான் இந்த அவமானம். சகோதரர் எழுதியிருக்கார் பாருங்க. தங்கள் அவமானத்தை நுரைத்து தள்ளுகிறார்கள். அவர்கள் கொண்டு வந்த பிரச்சனைகள், அவங்க ஏற்படுத்தின பிரச்சனைகள், அவர்கள் அசுத்தங்கள் வெளிப்படவே காரணமாகும். ஸோ அலையும் நட்சத்திரங்கள், பொய்யான போதகர்கள், ஒளி தருவதாக கூறுகிறார்கள், என்றென்றைக்கும் காரில். தட் மீன்ஸ் செகண்ட் டெத். அடுத்தது 2:14. சரி, நானே வாசிக்கிறேன். விபசார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு ஓயாதவிகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசையில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள். ஒரு வார்த்தை கூட இதில் ஒழுங்கான வார்த்தை இல்லைங்க. எல்லா வார்த்தையுமே நம்ம வெறுக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஸோ இதுதான் அவங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன். இதை பற்றி 3 டைப் கொடுத்துருக்காரு யூதா. இதே விஷயத்தை ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கு 3 டைப்பு. என்ன டைப்பு? காயின் கொடுத்துருக்காரா கொடுக்கலையா? காயின் கொடுத்துருக்கார், அப்புறம் பிழையாம் கொடுத்துருக்கார், அதுக்கப்புறம் கோராகு. சொல்லுங்க பார்க்கலாம். காயின் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை எதுக்கு செகண்ட் டெத்துக்கு முன்னடையாளமாக வைக்கணும்? நல்ல பாயிண்ட் ஒன்று எடுத்திருக்கார் பிரதர். சப்ஜெக்ட் பேசின பிரதர். ஆக்சுவலாக தேவன் என்ன பண்ணாரு? ஆபேல் பலியை அங்கீகரிச்சிட்டார். காயின் பலியை அப்படின்னா தேவன் ஆபேலுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். தேவன் காயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். எப்படி எப்படி தெரியுங்களா? எந்த பலி கொடுத்தா நான் ஏத்துக்குவேங்கிறத ஆபேல் பலியை ஏற்றுக்கொண்டு காமிச்சிருக்கார். அப்ப இவர் ஒழுங்கா புரிஞ்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அதே பலியை நானும் செலுத்துறேன்னு சொல்லி கொடுத்திருந்தா அந்த பலியை தேவன் என்ன பண்ணிருப்பாரு? அங்கீகரிச்சு. இவர் என்ன பண்ணிட்டாரு? தேவன் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பலியை தேவன் ஏற்றுக்கொள்றதுக்கு என்ன காரணம், ஏற்றுக்கொள்ளாததுக்கு என்ன காரணம் பார்க்கறதுக்கு பதிலா தன் பலியை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறத ஒரே காரணமா வச்சு என்ன பண்ணிட்டார்னா சகோதரன் பலியை அவமதித்தது. வார்த்தையிலையும் செய்கைகளையும் அவமதிச்சது. செகண்ட் வகுப்பார் எப்படி இருப்பாங்கன்னா, ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் மூலமாக தேவன் நம்ம கொடுக்கும் பாடங்களை பாடமாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுத்து அவங்க நல்லா ஆயிட்டாங்கன்னா விடமாட்டேன், அவங்கள எப்படி கெடுக்கிறதுன்னு பார்ப்பாங்க, அவங்க பலி எப்படி அவமதிக்கிறதுன்னு பார்ப்பாங்க. இந்த செகண்ட் டெத் கிளாஸ். பிழையாம் என்ன பண்ணார்? அவர் தேவனுடைய தீர்க்கதரிசியா இல்லையா? கடைசி வரைக்கும் தேவனுடைய தீர்க்கதரிசியா இல்லையா? முதல் கேள்விக்கு ஸ்ட்ராங்கா வந்த பதில் ரெண்டாவது வரல. கடைசி வரைக்கும் அவர் தேவனுடைய தீர்க்கதரிசி தான். ஆனா கடைசி வரைக்கும் தேவன் எதிர்பார்த்த மாதிரி அவர் இல்லை. ஆரம்பத்தில் நல்லா இருந்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பணத்தை என்ன பண்ணிட்டாரு? வேணான்ட்டாரு. திருப்பி 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 வந்து கேட்டா யாருக்கு தான் மனசு உருகாம இருக்கும்?
இதை எந்த வசனத்தோட மேட்ச் பண்ணலாம்னா, அந்த விபசார மயக்கம் போட்டிருந்த பார்த்தீங்களா, லாசிவியஸ்னஸ், அதுக்கு என்ன விளக்கம் பார்த்தோம்? செல்ஃப் சீக்கர்ஸ். அப்ப எந்த விஷயம் மேல வந்துருச்சுன்னா, செல்ஃப் மேல வந்துருச்சு, தேவன் கீழே போயிடுச்சு. முதல்ல தேவனை மேல வச்சார், திருப்பி 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 ஒரு விஷயத்தை செய்யும்போது தேவனை கீழே வச்சிட்டாரு, இவருடைய ஆசை மேல வச்சாரு. இவர் தேவனுடைய தீர்க்கதரிசியின் பெயர் பெற்றிருந்தும் அந்த வாய்ப்பை இழந்தார். கோராக் ஈஸியா சொல்லிடலாம். செகண்ட் வகுப்பார் பண்ணக்கூடிய தவறுன்னு யூதாவும் பேதுரு சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை இவர் பண்ணார். கோராக் என்ன பண்ணார்? ஞாபகம் இருந்தா சொல்லுங்க கரெக்டா. கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி தேவனுடைய மகத்துவத்தை என்ன பண்ணாங்க? கவனியாது போனார். ஆகவே பிரியமானவர்களே, இப்ப நம்ம படிச்ச சப்ஜெக்ட்ல எதுக்குன்னா, யாருக்கும் கம்பேர் பண்றதுக்கு இல்லை. யாருக்கு கம்பேர் பண்றதுக்கு? எனக்கு. வாசிங்க யூதா 17, 18, 19. யூதா 17ஆம் வசனம் முதல். நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். நீங்க செகண்ட் கிளாஸ் இல்லைன்ட்டார் நம்மள எல்லாம் பார்த்து. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அவங்கள பத்தி படிச்சுட்டு இந்த பக்கம் வந்துருங்க. வந்து என்ன பண்ணுங்கன்னா, முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நினைச்சு மட்டும் பார்த்துக்கோங்க. கடைசி காலத்திலே வந்துருச்சு தீம் வசனம். கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. எங்கே தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்கள்? வேலூர் பஸ் ஸ்டாண்டில், வேலூர் ரயில்வே ஸ்டேஷனில் எங்கே தோன்றுவார்கள் சொன்னார்கள். இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. சரி, இப்ப இந்த கிளாஸ்காரர்கிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணலாம்? இதுவும் யூதால் இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சோம்னு சொல்றதுக்கு நான் வரல. யாரை கண்டுபிடிக்க நம்முடைய வேலை இல்லை. ஒருவேளை ஒரு சகோதரன் முறையற்ற வழியில் நடக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட நம்முடைய அப்ரோச் அப்படி இருக்கணும். யூதா 9ஆம் வசனம். யூதா 9ஆம் வசனம். பிரதான தூதனாகி மிகாயேல் மோசேயினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல். மிகாயேல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னார். என்ன சொல்லிட்டாரு? கர்த்தர் உன்னை என்ன பண்ணிக்குவாரு? கடிந்து கொள்வார். இப்ப இந்த வகுப்பாட்ட நம்முடைய பிஹேவியர் எப்படித்தான் இருக்கணும்? இப்படித்தான் இருக்கணும். எப்படி? அவங்க விஷயத்தை தேவன் பார்த்துக்குவார். நான் பார்த்துக்குவேன் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. அவங்க மேல என்ன செலுத்தணும்? என்ன செலுத்தணும்? சத்தமா? அவ்வளவுதான். அதை மட்டும் தான் செலுத்தணும். யார் பார்த்துக்குவாதைய? யாராவது அன்பு செலுத்த மாட்டேன்னு சொல்லி வேற ஏதாவது இதுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. சில பேர் எப்படி அதுல இருந்து மீண்டு வரதெல்லாம் பின்னாடி இருக்கு. பட் அந்த விஷயத்தை செய்யற அளவுக்கு நம்ம ஒரு மெச்சூரிட்டியில் இருக்கணும். இல்லைன்னா நமக்கு சோறுக்குள்ள போயிடுவோம். அதில் தெளிவாக இருந்துக்கணும். ஸோ இதோட வாசிச்சு முடிக்கலாம். யூதா 9ஆம் வசனத்தில், யூதாவின் 9ஆம் வசனத்தில் யூதா இதை நம்முடைய ஆண்டவரின் மனப்பான்மையுடன் ஒப்பிட்டு விரிவுபடுத்துகிறார். பிரதான தூதனாகி மிகாயேல் மோசேயின் சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்துக் கொண்டிருந்த போது அவனை தூஷணமான குற்றஞ்சாட்ட துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. நம்முடைய வேலை என்னன்னா, நம்முடைய ஓட்டத்தில் என்ன தேவைங்கிறத பார்த்துக் கொள்றது முக்கியமான விஷயம். ஒருவேளை சாத்தானாலோ அல்லது நம்முடைய மாம்சத்தினாலோ நமக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது எண்ணங்கள் வந்தது, நமக்கு தோணுது, லைட்டுக்கு அகென்ஸ்டா போற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சோம்னா, முதல்ல நம்ம தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு இதுல இருந்து வெளியே வர்றது ஒண்ணுதான் இதுல சரியான விஷயமே தவிர வேற எந்த அப்ரோச்சும் இதில் இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் எதை மன்னிப்பாரு எதை தண்டிப்பார் நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, கெஸ் பண்ண முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பாவம் மட்டும்தான் பாவம், பாவம் கிடையவே கிடையாது. ஏன்னா பாவி எனி டைம் என்ன பண்ணிடலாம், மனம் திரும்பலாம். ஸோ தேவன் தாமே நம்ம கேட்ட வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமீன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏற்ற காலத்தில் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு அருமையான சத்தியங்களை இன்றைக்கு தந்துட்டுருக்குறாங்க. கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆகவே ஒரு எச்சரிப்பின் சத்தமாக கூட இன்றைக்கி இருக்குது. யாருக்குன்னா நம்ம ஒவ்வொருவருக்கும். அதான் பிரதர் அருமையாக சொல்லிட்டாங்க. இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மற்றவங்களோடு நம்ம என்ன செய்யக்கூடாது, ஷூட் பண்ணி பார்க்கக்கூடாது. இது நம்மளுக்குள் இதில் எதையாவது குறைகள் இருக்குமானால் நான் என்ன செய்யணும், அதை தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு, தேவனே இன்றைய நாள், இன்றே எனக்கு ரட்சிப்பினால்
இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு. அப்போ நம்ம நினச்சி அதுலேருந்து ஒரு மனமாற்றத்தை கொடுப்பார் தேவன். கண்டிப்பாக நமக்கு அது ஒரு நல்ல வழிகள். அதுதான் அருமையாக இதை முடிக்கும்போது கூட யூதால வசனம் பாருங்க, நீங்களோ பிரியமானவர்களேன்னு ஆரம்பிக்கிறார் பாருங்க. 21வது வசனம் படிங்க, 21, 23, 2, 23 படிங்க. யூதா இது தேவனுடைய பிள்ளை, நமக்கு தான் இது. நம்ம எப்படி பிஹேவ் பண்றது? 20ஆம் வசனம் 21ல இருந்து படிங்க. 19ஆம் 21ஆம் வசனம் முதல், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை பெற மட்டுமே நம்ம காத்திருக்கணும் அன்புக்குரியவர்களே. அடுத்தது, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து. நமக்கு பகுத்தறிவு புத்தகம் இது பைபிள், அதை தான் நம்ம உற்று நோக்கணும். படிங்க. சிலருக்கு இரக்கம் பாராட்டி, இரக்க குணம் நம்மகிட்ட இருக்கணுங்க. ரொம்ப இரக்கம் பாராட்டுங்க. அப்ப தேவன் நம்ம மீது இரக்கம் உள்ளவராக இருப்பார். அடுத்தது, சிலரை அக்னியிலிருந்து இழுத்து விட்டு. அக்னியிலிருந்து இழுத்து விட்டு, அக்னி என்னதுக்கு அடையாளமா இருக்குது? பாடுகள். அப்படின்னா நம்மளும் என்ன செய்யணும்? அந்த பாடுகளுக்கு பங்குள்ள பிள்ளைகளை அவங்களோடு சேர்ந்து என்ன செய்யணும்? ஓடணும். அவங்களுக்குடைய எல்லா காரியங்களையும் நம்மளும் தூக்கி விட்டு அவங்கள என்ன செய்யணும்? அந்த ஓட்டத்தில் ஓட வைக்கணும். பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். மாமிசத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வெறுக்கணும். தேவனுக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு சிந்தைக்குள்ள நமக்கு இது தேவனுக்கு பிடிக்காது அப்படின்னு நமக்கு ஃபீல் பண்ணிட்டேன்னு வைங்களா, அது நமக்கு மேலே கரையாக இருக்குதுன்னு அர்த்தம். அதை வெறுத்து தள்ளணும், அவ்வளோதான். அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? மேல் ஒரு வாய்ப்பை தேவன் தந்திருக்கிறாங்க, ஒரு எச்சரிப்பின் சத்தம். அருமையான ஒரு சத்தியத்தை நம்முடைய அன்பு சகோதரன் நமக்கு இன்னைக்கு சகோதரர் மூலமாக தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு தேவன் முதல்ல சகோதருக்கு சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நாம் ஒரு பேனல் டிஸ்கஷனுக்குள்ளே கடந்து செல்ல இருக்கிறோம். தலைப்பு 1000 வருட அரசாட்சி என்ற தலைப்பில் பேனல் டிஸ்கஷனுக்குள்ள கடந்து போயிருக்கிறோம். இதை நடத்தி தரும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர்கள் தீபன் அவர்கள் மேடைக்கு வரும்படியாக அன்போடு அழைக்கிறோம். அன்பு சகோதரர் ரூபன் சக்கரவர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பு சகோதரர் டேவிட் பிரேம் அவர்களை மேடைக்கு வரும்படியாக அன்போடு அழைக்கிறோம். அன்பு சகோதரர் கார்த்தியேயன் அவர்களை கூட மேடைக்கு வரும்படியாக மிக அன்போடு அழைக்கிறோம். இந்த செஷனுக்குள்ளே கடந்து போகிறதுக்கு முன்னால் பாடல் குழுவினர் ஒரு பாடலை பாடுவாங்க. சபையார் எழுந்து நின்று இந்த பாடலை கேட்டுவிட்டு மறுபடியாக தொடர்ந்து இந்த செஷனை நடத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
அது உமதாகுமே. நெஞ்சில் ஒரு ஆனந்தமே இறைவா நித்தம் அது உமதாகுமே.